fast, hurry. Okay. Good evening, ma'am. Good evening, very good evening. Yes. Hi, ma'am. Hello. Hi, ma'am. Hi. பிரியா Yes. நான் 103 பேட்ச்ல தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. Let me introduce myself first of all. Wait. Yes. Okay. So, hi, hello. Good evening, everyone. Good Hello. evening. Good So, evening, I'm ma'am. Mrs. Yes, I'm Mrs. Vinodini Sendil Kumar, and I'm from Slega College. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். Good evening. Slega means Sri Lanka English Language Graduates Association. இலங்கை ஆங்கில மொழி வழி பட்டதாரிகளுடைய சங்கம், and I'm from Slega College, and I'm a TEFL qualified teacher, and as well as the TESOL and BED, and I'm specially qualified in languages, and also I'm a well-trained certified IELTS trainer. So I would like to welcome you all to my classes. So உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். So ஸ்லேகா காலேஜுக்கு and I would like to introduce the course curriculum and the activities. So today is the introductory session, and we are conducting this diploma course via online for more than 4 years now. So 4 வருஷத்துக்கும் மேலா நாங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் செய்துட்டு போறோம். அண்ட் எங்களுடைய chairman மிஸ்டர் அக்கலாங்க தர்மகீர்த்தி அவர் successfully he is conducting the classes in a widest range in Sinhala medium. In Tamil, we are starting our 106th batch today. So I'm so happy to see you all, and I warmly welcome you all to my classes. So I would like to introduce the course curriculum and the activities. நீங்க ஒரு டிப்ளமா கோர்ஸ் படிக்க எல்லாரும் வந்துட்டீங்க. எங்களுடைய கோர்ஸ் எப்படி போகும், எங்களுடைய சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு இன்ட்ரடக்டரி செஷன் இது, ரைட்? ஸோ எங்களுடைய அந்த கோர்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா 3 கட்டங்களா பிரிச்சு தான் நாங்க செய்யறோம். முதல் 15 நாட்கள் உங்களுக்கு பேசிக் கோர்ஸ் நடக்கும், ரைட்? ஸோ பேசிக்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா, முதலாவது நாங்க படிக்க போறது டென்சஸ், அதுக்கப்புறம் passive வாய்ஸ், அப்புறம் மாடல் verbs, ஆர்டிகல்ஸ், ப்ரோனவுன்ஸ், அதுக்கப்புறம் கம்பேரிசன் ஆஃப் adjectives, கம்பேரிசன் ஆஃப் adverbs, அண்ட் WH questions, டிட்டர்மைனர்ஸ். இது எல்லாமே நாங்க பேசிக்ல படிப்போம். அதுக்கப்புறம் வர 15 நாட்கள் வந்து அட்வான்ஸ் லெவல். அப்போ இந்த அட்வான்ஸ் லெவலில் எதெல்லாம் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொன்னால், கண்டிஷனல் சென்டென்ஸ், கம்பைனிங் சென்டென்ஸ், கன்ஜங்ஷன்ஸ், ரிலேட்டிவ் கிளாஸஸ் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இதெல்லாம் நாங்கள் அட்வான்ஸ் லெவலில் படிப்போம், ரைட்? அதுக்கப்புறம் 3வது கட்டம் தான் மிக முக்கியமானது. ஸோ த க்ரூஷியல் பார்ட் அண்ட் தி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கோர்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்னத்துக்காக இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்றது, முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் த மெயின் பர்பஸ் தட் யூ ஆல் ஹாவ் ஜாயின் திஸ் கிளாஸ்? வாட் இஸ் த மெயின் பர்பஸ்? சும்மா கிராமரா படிச்சுட்டு போறதா? இங்கிலீஷ் கிராமரா இங்கிலீஷ் பேசுறதுக்கு மேடம், சரளமாக ஆங்கில மொழியை பேசுவதற்காக. எக்ஸாக்ட்லி, சரளமாக ஆங்கிலத்தை பேசுறது தான் எங்களுக்கான பிரதான நோக்கம். டு டாக் இன் இங்கிலீஷ் fluently, right? To communicate with others, மற்றவங்களோட தொடர்பாடணும், and expand our business, எங்களோட பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்திக் கொள்றதுக்கு, to continue our higher studies, and as well as to expand your travel experience. நிறைய நாடுகளுக்கு நீங்க travel பண்ணணும், and also in a meeting you should be able to express your ideas. உங்களோட ஐடியாஸை வந்து பயம் இல்லாம தயக்கம் இல்லாம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஸோ இதுக்கு எல்லாமே மொழி அப்படின்றது ஒரு தடையா இருக்கு. ஆங்கிலம், இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு பேரியரா இருக்கு எல்லாருக்குமே, இல்லையா? ஸோ எல்லாரும் இங்க வந்திருக்கிறதுக்கான பிரதான நோக்கம் ஃப்ளூவண்டா இங்கிலீஷை கதைக்கணும் என்ற ஒரு காரணம் தான். எஸ், ஸோ இங்கிலீஷை நாங்க ஃப்ளூவண்டா கதைக்கணுமாக இருந்தா எங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கான ஒரு சூழல் வேணும். வி நீட் ஒரு சூட்டபிள் என்வாயன்மெண்ட் ஒன்று எங்களுக்கு தேவைப்படுது, இல்லையா? அப்போ இங்கிலீஷை கதைக்கணும் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே ஆசைதான். பட் அது போய் யாரோட கதைக்கிறது, எப்படி கதைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருக்கு.
ம். சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாருமே இங்கிலீஷ் படிக்கிறோம். ஸோ ப்ரீ ஸ்கூல்ல படிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 to 5 பிரைமரியில படிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க அட்வான்ஸ் லெவல்ல படிக்கிறோம். செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு போறோம். அங்கேயும் படிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட லைஃப்ல வந்து இங்கிலீஷ் இல்லாம இல்ல. சின்ன வயசுல இருந்தே ஒரு 15 16 வருஷமா நாங்க என்ன செய்றோம், இங்கிலீஷை படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். பட் ஸ்டில் we are not able to speak in English fluently. We are not able to communicate with others. எங்களால முடியல. தொடர்ந்து ஒரு 10 15 வார்த்தைகளை கோர்வையா கதைக்க முடியல. மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல. Why? What would be the reason for that? ஏன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாங்க நிறைய வருஷம் படிச்சுக்கிட்டே வரோம் இல்லையா? சோ ஆனா இங்கிலீஷால எங்களால ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஏன் என்ன ரீசனா இருக்கும்? ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ வளர்க்காம மேடம். அது ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ வளர்க்கல. ஏன் வளர்க்கல? பிராக்டிஸ் இல்ல. எஸ், ஆஃப்கோர்ஸ். பிராக்டிஸ் இல்லாததுனால தான். ரைட்? எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லை, கான்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் இல்லாதது தான் ஒரே ஒரு ரீசன். இப்போ தமிழை நாங்கள் ஏன் இவ்வளவு சரளமாக கதைக்கிறோம், சிங்களத்தை நாங்கள் எப்படியோ ஏன் எப்படி கதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த நேரமும் நாங்கள் தமிழ் தான் கதைக்கிறோம். எங்களோட சூழல் எல்லாரும் தமிழ் தான் கதைக்கிறாங்க, அப்படி இல்லாட்டி சிங்களம் கதைக்கிறாங்க. அப்போ நாங்கள் தமிழையும் சிங்களத்தையும் எந்த நேரமும் காதில் கேட்குறோம். ஸோ எந்த நேரமும் அதை போய் கம்யூனிகேட் பண்ண பார்க்குறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பட் வென் இட் கம்ஸ் டு இங்கிலீஷ், lack of practice, we are not even practicing, we are not even talking, we are not even communicate with others. நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறோம், மற்றவங்களோட போய் பேச மாட்டேங்கிறோம். எப்படியோ எங்களுடைய தாய்மொழியை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் இல்லாதது தான் முதலாவது காரணமா இருக்கு எங்களுக்கு. அப்போ இங்கிலீஷை நாங்க கதைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒழுங்கான ஒரு என்வாயன்மெண்ட் தேவைப்படுது, ஒரு சூழல். ரைட்? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்க ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இப்போ இங்கிலீஷை தான் கதைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட கூட இருக்கிற ஒருத்தர் அல்லது 2 பேர் சொல்றாங்க, உனக்கு உனக்கு முடியாது, உனக்கு இங்கிலீஷ் கதைக்க முடியாது, உன்னுடைய ஏஜை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ம் இந்த வயசுல உனக்கு படிக்கிறதெல்லாம் தலையில ஏறுமா? உனக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கே. இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, அதோட ஆன்லைன்ல உன்னால படிக்க முடியாது, இப்ப பிராக்டிஸ் பண்ணி உனக்கு ஞாபகம் இருக்காது, உன்னால முடியாது, சும்மா இரு, பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள படிக்க வைப்போம், இவ்வளவு நாள் எப்படியோ ஓட்டியாச்சு, இனியும் இன்னும் கொஞ்ச நாள் தானே, எவ்வளவு நாள் இருப்போன்னு கூட தெரியாது, பேசாம இரு, உன்னால முடியாது, இதெல்லாம் செய்ய நீ போகாது, சும்மா காசை கொண்டு போய் செலவழிக்காது. இந்த மாதிரி யாராவது இங்க கூட இருக்கிறவங்க நெகட்டிவா பேசிட்டு எங்களை அப்படியே பின்னால பிடிச்சு பிடிச்சு இழுத்து கொண்டே இருந்தா, எங்களால ஒரு அடி கூட முன்னால வைக்க முடியுமா? கேன் வி மூவ் ஃபார்வர்ட் ஈவன் a single step போக முடியுமா? ஒரு நாளும் போக முடியாது, ஒரு நாளும் போக முடியாது, ஒரு நாளுமே போக முடியாது. ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு 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 சாராரை கூட இருக்கிற நேரத்துல எங்களால அந்த ஜேர்னி ஒழுங்கா போக முடியாது இல்லையா? சோ எங்களோட இருக்கிறவங்க, எங்களை சுத்தி இருக்கிறவங்க எந்த நேரமும் எங்களை என்கரேஜ் பண்றவங்களாக, எங்களை வந்து வாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து படிப்போம், ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், ஏஜ்ன்றது நம்பர் மட்டும்தான், அது ஒரு அறிவு இல்லை, நீங்க எப்ப வேணாலும் படிக்கலாம், படிக்கிறதுக்கு வந்து ஆர்வம் மட்டும்தான் வேணும், ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு டெடிகேஷன், இவ்வளவுதான் வேணும். என்ன வயசா இருந்தாலும் நீங்க படிக்கலாம், நாங்க எல்லாரும் சேர்ந்து படிப்போம், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஜேர்னி போவோம், உங்களால முடியும். உனக்கு நீ இவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தை நடத்துறியா இருந்தா உனக்கு இங்கிலீஷை நல்லா படிக்கலாம், நீ எவ்வளவு அழகா பிள்ளைகளை வளர்த்திருக்கிற அப்படின்னு சொன்னா நீ அழகா இங்கிலீஷை படிக்கலாம், நீ ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறியா இருந்தா உனக்கு இவ்வளவு பிள்ளைகளை வழி நடத்த கூடுமா இருந்தா உனக்கு இங்கிலீஷும் நல்லாவே வரும், நீ ஒன்னும் பயப்படாத, நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறியா இருந்தா உன்னால முடியும், நீ ஒரு ஒரு இங்க ஒரு 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 ஆபீஸ்ல ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறியா இருந்தா உன்னால இங்கிலீஷ் படிக்க முடியும், உன்னால முடியும், நீ பயப்படாத அப்படி சொல்லி உங்களை வந்து கை கோர்த்து கூட்டி கொண்டு போற யாராவது ஒரு 2 பேர் 10 பேர் 20 பேர் 100 பேர் எங்களோட கூட இருக்கிற நேரத்துல எங்களுக்கு அந்த ஜேர்னி வந்து மிக ஈஸியா இருக்கும். ரைட்? அப்படி ஒரு சூழலை தான் நாங்க உருவாக்கி கொள்ளணும். எங்களுக்கு அதுக்கான ஒரு சூழல் தேவைப்படுது. we need that environment, right? So here we have created that environment for you. உங்களுக்கு அப்படியான ஒரு சூழலை தான் நாங்க இங்க உருவாக்கி வச்சிருக்கிறோம்.
ரைட்? அப்ப அது எப்படி நாங்க அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கான சூழலை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. உங்களை கோஆர்டினேட் பட்ட பிள்ளைகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்புகள் நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட்? அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப்புகள் ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷுக்காகத்தான். ஸ்போக்கன் இங்கிலீஷை நீங்க வந்து மேம்படுத்திக் கொள்றதுக்கு, நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் இங்க கிடைப்பாங்க. ரைட்? இப்ப நாங்க போய் யாரோடையாவது பேசும் பொழுது எங்களுக்கு ஒரு தயக்கம் ஏன் வருது, ஏன் பயம் வருது அப்படின்னு சொன்னா எங்களை பார்த்து சிரிச்சிருவாங்களோ, பிழை கண்டுபிடிச்சிருவாங்களோ, மத்தவங்க எங்களை தப்பா பார்த்துருவாங்களோ, கேலி பண்ணிடுவாங்களோ, இந்த ஒரு பயமும் தயக்கமும் எங்களுக்கு இருக்கு இல்லையா? சோ இங்க உங்களுக்கு 1000 கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த குரூப்புகள்ல உங்களுக்கு எங்களுடைய மாணவர்கள், எங்கள்கிட்ட படிச்ச பிள்ளைகள், படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த குரூப்புகள்ல இருக்கிறாங்க. எல்லாரும் ஸ்டடி பர்பஸுக்காக தான் அங்க இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ற நிலைமையில தான் நாங்க அந்த பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். ரைட்? அப்ப எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல நீங்க அவ்வளவு பேரும் ஜாயின் பண்ணுங்க. அதுல ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் அங்க ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களோட நீங்க என்ன செய்யலாம், எந்த நாளும் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த நீங்க கலந்துரையாடலாம், அவங்களோட பேசலாம். அவங்களோட பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நாங்க உங்களுக்கு செய்து வச்சிருக்கிறோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் அனுப்புறேன். உங்களோட குரூப்ல அவ்வளோ பேரும் இப்பவே ஜாயின் பண்ணுங்க. ரைட்? ஸோ ஐம் கோயிங் டு சென்ட் உங்களோட குரூப்ல போடுறேன். உங்களோட 106வது பேட்ச்ல நான் போடுறேன். அவ்வளோ பேரும் ஜாயின் பண்ணுங்க இப்பவே, ரைட் நவ். ரைட்? ஸோ ஸ்போக்கன், அது ஒரு ஸ்போக்கன் கிளப். ரைட்? ஸோ ஸ்போக்கன் கிளப் அப்படின்ற பயந்துடாதீங்க. ஸ்போக்கன் கிளப் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான். ரைட்? அதுல நீங்க ஸ்போக்கன் கிளப் மேம் அப்படியே எனக்கு அனுப்புங்களா அதை? அனுப்புறேன்டா, இதுல அனுப்புறேன். 7. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு அதை அனுப்புறேன். அவ்வளோ பேரும் இப்பவே ஜாயின் பண்ணுங்க. ரைட், உங்களோட 106வது பேட்ச்ல பாருங்க. 106வது பேட்ச் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க எல்லாரும். அவ்வளோ பேரும் ஓபன் பண்ணுங்கடா. எஸ், அனுப்பிட்டேன் பாருங்க. 106வது பேட்ச் வாட்ஸ்அப்ல 106வது பேட்ச் உங்களுக்கு இருந்து இல்லையா? இப்போ உங்களுக்கு லிங்க் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? அதுக்குள்ள போங்க. அதுல பாருங்க வந்துருச்சான்னு பாருங்க. வந்திருக்கா ஒரு லிங்க்? மேம் எனக்கு வராது, நான் 106வது பேட்ச் இல்லையே. வெயிட், ஒரு லிங்க் வந்திருக்கான்னு பாருங்க எல்லாரும். எஸ், பாருங்க. ஜாயின் வீவ் குரூப்னு இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணுங்க. உள்ள பேரும் வீவ் குரூப்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா காசு பே பண்ணிருந்தீங்களா இருந்தா எல்லாருக்கும் அந்த குரூப் இருக்கும். சிலர் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு பே பண்ணலான்னு வந்திருப்பீங்க, சோ அவங்களுக்கு இருக்காது. அவங்க வந்து நீங்க பே பண்ணினதுக்கு அப்புறம் உங்களை நாங்க அந்த குரூப்ல ஆட் பண்ணுவோம், டோன்ட் வரி. சோ நீங்க பே பண்ணி இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்டரி செஷனுக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் நவ், இப்பவே, ரைட் நவ். குரூப் இஸ் ஃபுல் ன்னு வந்துருங்க மிஸ். என்னமா? குரூப் இஸ் ஃபுல் ன்னு வந்துருங்க. குரூப் இஸ் ஃபுல் வருதா? ஃபுல் வருதா? ஓ, குரூப் இஸ் ஃபுல் வருது மேடம். குரூப் ஃபுல் வருதா? வெயிட் கொஞ்சம் இங்கிலீஷ் வெயிட் 6 ன்னு ஒன்னு இருக்கு, அதை ட்ரை பண்ணுவோம். ரைட், கொஞ்சம் இருங்க. ஸ்போக்கன் 10 பேசலாமா? ஓகே. ஸ்போக்கன் வெயிட் ஸ்போக்கன் ஸ்லிகா அது ஃபுல்லுன்னு வருதா? யாருக்குமே போக முடியலையா? எஸ் மேம், போக முடியல. மேடம் டிப்ளமா இன் இங்கிலீஷ் தமிழ் அந்த குரூப்ல ஜாயின் ஆகுங்க. என்னடா? டிப்ளமா இன் 7 கொஞ்சம் 5. ஓகே, வெயிட். ஓகே, ரைட். அதுல பாருங்க ஸ்லிகா 675. ஓகே, நான் உங்க அவ்வளவு பெரியும் ஒரு 5ன்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல ஆட் பண்றேன். ஓகே, வெயிட். காப்பி லிங்க். ரைட், இருங்க, நான் 5 போடுறேன், அதுல ஜாயின் பண்ணுங்க. இன்னொன்னு அனுப்புறேன். அப்ப நான் நினைக்கிறேன் 1000க்கு மேல பிள்ளைகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க,
இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஸ்லெகான்னு. இப்ப திரும்ப ஒண்ணு அனுப்பியிருக்கேன், 5ன்னு அனுப்பியிருக்கேன் பாருங்க. எஸ் ஜாயின் ஆயிட்டு மிஸ். அதுல ஜாயின் பண்ணுங்க. அதுல இப்ப எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவு பேர் 1000 ஜாயின் மேல பண்ணுங்க. தான் இருக்குது. ஆனா தட்ஸ் ஓகே, நான் ஜாயின் ஆயிட்டேன். நோ ப்ராப்ளம். ஜாயின் பண்ணுங்க, அவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுங்க. இல்ல முதல் குரூப்லயே ஜாயின் ஆயிட்டேன். நோ ப்ராப்ளம். நீங்க 2 குரூப்லயும் ஜாயின் பண்ணலாம். ரைட்? ஓகே ஓகே. மேம் எனக்கு குரூப் வரையில மேம். நீங்க பே பண்ணி இருக்கிறீங்களா? ஓ மேம் இப்பதான் மேம் பே பண்ணேன். இப்பதான் பே பண்ணிருக்கீங்க. பே பண்ணின பிள்ளைகள் வெயிட். அது நீங்க ஒரு டிஸ்ப்ளேல என்னடா பே பண்ணின பிள்ளைகள் ஆபீஸுக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு போடுங்க. தே வில் add you to the group. ஓகே, அவங்க ஆட் பண்ணனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓகே ரைட். எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஜாயின் பண்ணது பிறகு ஜாயின் கம்யூனிட்டின்னு வருமா மிஸ்? அதேதான், ஜாயின் கம்யூனிட்டி தான். அந்த கம்யூனிட்டியில பாருங்க, அனௌன்ஸ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் இருக்கு. ரைட்? சோ அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க சாரி மிஸ், ஜாயின் பண்ணப்படுது இல்ல மிஸ். ஏண்டா விடுதில்லை. ஏன் ஜாயின் மேம் பண்ணப்படுதில்லை? ஜாயின் மேம் பண்ணலாமே. எனக்கு வரலையே மேம். ஜாயின் பண்ண முடியலையா? எனக்கு வந்துட்டு மேம். வந்துட்டு தானே, எல்லாருக்கும் வந்திருக்கும். எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். அவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுங்க. ரைட்? ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறம் வெயிட் கொஞ்சம் இருங்க. ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுல நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல ஐ எம் ஃப்ரீன்னு ஒரு மெசேஜை மட்டும் போடுங்க. வேற எந்த மெசேஜும் சட்டும் அங்க செய்யாதீங்க. அது சட் பண்றதுக்கோ தேவையில்லாத கதைக்கிறதுக்கோ எதுக்கோ இல்ல. அது வந்து இங்கிலீஷ் கதைக்கிறதுக்காக மட்டும் கிரியேட் பண்ணிருக்கிற குரூப் ஒண்ணு அது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஃப்ரீயா நீங்க இருக்கிற நேரத்துல ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு ஒரு மெசேஜை மட்டும் போடுங்க. ஐ ஆம் ஃப்ரீன்னு ஒரு மெசேஜை நீங்க போட்டா அங்க இருக்கிற மத்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், அங்க பாருங்க அதுல ஒரு குரூப், அதுல வந்து நீங்க அதுல பாருங்க ஜாயின் இருக்கு. அந்த போன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுனீங்கன்னு சொன்னா குரூப் கால்னு எடுக்கலாங்க. அப்ப குரூப் கால் எடுக்கிற நேரம் எல்லாரும் அங்க ஜாயின் பண்ணலாம். அவ்வளவு பேரும் அந்த குரூப் கால்ல அட் ஆகலாம். அப்ப ஜாயின் த கால் அப்படின்னுட்டு அவ்வளவு பேரும் அங்க ஒரு குரூப் கால்ல அவ்வளவு பேரும் கால் எடுத்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் கதைக்க போறீங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஏதாவது ரேண்டமா ஒரு டாபிக் எடுத்து கதைக்கலாம். சோ நார்மலா அங்க யாருமே தமிழுக்கு பாவிக்க வேணாம். தமிழ் அப்படின்றதே அங்க யூஸ் பண்ணவே வேணாம். ஒரு வார்த்தை கூட அங்க யாரும் தமிழ் பேசக்கூடாது. எல்லாரும் இங்கிலீஷ்ல கதைக்கணும். அது இங்கிலீஷ் கதைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப். அப்ப நீங்க ஏதாவது கதைக்கலாம். நீங்க கால் பண்ணி ஹூ ஆர் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், மை நேம் இஸ் ஃபாத்திமா, மை நேம் இஸ் ராம், ஹவ் அபவுட் யூ, வேர் ஆர் யூ ஃப்ரம், இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா கதைக்கலாம். ஓகே, சோ முதலாவது நாங்க என்ன அங்க கதைக்க போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களை நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க. ரைட்? அப்ப நாங்க எங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு சின்ன குட்டி வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் அந்த குரூப்ல நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்க இப்போதைக்கு இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஒருத்தரா வந்து மத்தவங்க எல்லாரும் அந்த குரூப் கால் எடுத்துட்டு நீங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பழகுங்க. ரைட்? சோ ஐ அம் கோயிங் டு ஷேர் a video. குரூப்ல கதைக்கலாம் மேம். கதைக்கிற மாதிரி எந்த ஒண்ணுமே இல்லையே மேம். என்ன? அது கம்யூனிட்டி ஒன்று தானே உருவாயிருக்கு. நீங்க கால் எடுத்தாதானே கதைக்கலாம். நீங்க அதுல போய் கால் எடுக்கணும். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அதுல கோல் எடுக்கிற சிஸ்டம் இல்ல மேம். 7 இல்ல 6லயா 7லயா 5ல 5ல கால் எடுக்க முடியலையா? கொஞ்சம் இருங்க. முடியல. 7ல உங்களால ஜாயின் பண்ண முடியலையா? 7ல முடியல. 7ல யாருக்குமே ஜாயின் பண்ண முடியலையா? கொஞ்சம் இருங்க. ஒருத்தருக்கும் நான் join ஜாயின் பண்ண ஆகி ஆ? நான் ஜாயின் ஆகிருக்கிறேன். ஸ்போக்கன் 7ல. கிளப் 7 அந்த ஸ்போக்கன் கிளப் தானே அது. 5 ஸ்போக்கன் கிளப். ரைட், கொஞ்சம் இருங்க. இதுல 5 வந்து லிசனிங் அண்ட் ரீடிங் ப்ரோக்ராம். கொஞ்சம் ரைட், அதுலயும் ஜாயின் பண்ணிருங்க. நான் இன்னொன்று அனுப்புறேன் உங்களுக்கு. அதுல கிளப் ஒன்னு இருக்கு, அதையும் அனுப்புறேன். கொஞ்சம் இருங்க, வெயிட். ஐ வில் add you. Good evening.
டீச்சர் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டீச்சர், டேட்டா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. that's okay, Darshini, come. Right, கொஞ்சம் இருங்க. மேடம் குட் ஈவினிங் மேடம். Good evening. Come. வாங்க மார்க்கஸ். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்கன்னு கொஞ்சம் சொல்லல மாட்டேன். இப்பதான் எல்லாரும் ஒரு குரூப்ல ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்களும் ஆட் ஆகுங்க அந்த குரூப்ல. ஓகே. பிள்ளைகள் நான் இன்னொரு லிங்க் ஒன்று அனுப்புறேன், அதுல ஜாயின் பண்ணுங்க பாப்போம். 2-3 குரூப் அனுப்புறேன். எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு அனுப்புறேன். இப்ப பாருங்க, இப்போ நான் அனுப்பியிருக்கேன், அதுல பாருங்க. Now I sent a group. பாருங்க அதுல. This is spoken club. 5 spoken club அது. பாருங்க, முதலாவது நான் அனுப்புறது வந்து ரீடிங் லிசனிங்கானது. இப்ப நான் அனுப்பியிருக்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப். ரைட், இதுல கால் எடுக்கலாம். இதுல பாருங்க, கால் எடுக்கிறதுக்கான வசதி இருக்கா இல்லையா? இப்ப வந்துட்டு மேடம் இருக்குதானேடா? ரைட், ஓகே, குட். ரைட், அப்ப அதுல கால் எடுக்கிறதுக்கான ஒரு ஐக்கன், ஒரு ஆப்ஷன் இருக்குதானே? ரைட், அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, அதுல எல்லாரும் கால் பண்ணிட்டு யூ கேன் டாக் டு ஈச் அதர். ரைட், நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் கதைக்கிறதுக்கான வாட்ஸ்அப் குரூப் அது. ரைட், அதை நீங்க நாளைக்கு காலையில நீங்க அந்த வேலையை செய்ய, அப்படி இல்லாட்டி இந்த கிளாஸ் இன்றைக்கு முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க அதை செய்யுங்க. நீங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன். அதை பார்த்ததுக்கு பிறகு நீங்க எல்லாரும் ஒருத்தரா இங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட், கேன் யூ ஆல் see the screen? எல்லாருக்கும் ஸ்கிரீன் வந்துருச்சா? ஸ்கிரீன் பார்க்க முடியுதா? யூடியூப். Yes, teacher. It captures everything. You can see. ரைட், பாருங்க. Kites Club. About myself. Hello, friends. Let me introduce myself. Hello, friends. My name is Tom. My name is Tom. I am 7 years old. So guess 7 what? years. I live in Colombia. I live in Colombia. My father is a doctor. My father is a doctor. My mother is a teacher. I have 2 brothers and 1 sister. Brothers and sisters. My favorite color is yellow. My My favorite fruit is banana. favorite. My favorite subjects are science and mathematics. I like to eat chocolate ice cream. I love playing cricket and tennis. I want to become a pilot. Hello, friend. Let me introduce myself. My name is Tina. I am 9 years old. I live in London. My father is an engineer. My mother is a housewife. I have an elder sister. My favorite color is red. My favorite fruit is mango. My favorite subject is English. I like to eat pizza. I love playing badminton. I want to become a teacher. Right, so this is how you are going to introduce yourself. Okay, so யார் ட்ரை பண்ண போறீங்க? கம், யார் முதலாவது ஸ்டார்ட் பண்ண போறீங்க? Let's see. I can, teacher. I am Darshini. Okay, yes, Darshini, come. My name is Darshini. My father name is Suppaya. My mother name is Rajeshwari. I am a housewife. My husband name is Ramesh. I have 1 son and 1 daughter. Son name is Mitru. Daughter name is Vidura. I like to eat noodles and I like to drink milk.
My favorite subjects are Hinduism and Tamil. I want to become a chef. I love to play badminton. I Okay, love very good. music. Okay, good. Right. So, Ma'am. very பாருங்க. Yes, Darshini, it's a good start. Very good. Yes, very Ma'am, good. நான் பேசுறேன். Yes, sir. Hello friends, let me introduce myself. My name is Shafina. I am 45 years old. I live in Sri Lanka. My husband name is Wazim. I have three daughters. My favorite subject is English because I can't speak. I will try. My favorite subject is English. I like to eat rice and curry. I want to be a fluent English speaker. I am working now, agriculture department and MSO officer. Thank you. Okay, very good. Yes. Good, Shafina. Yes, lovely. Very good. Come. Lata. And Kamaleshwari, வாங்க. Yes. Chandran. Chandrabama, okay. Chandrabama, yes. My name is Chandrabama. I am married. I have 4 children, 2 sons and 2 daughters. They are all married, and I have 8 grandchildren. Oh, Grandchildren. I live in Trincomalee. I worked as the administrative officer at Department of Industries, Northern Province. Now I got retirement and live in Trincomalee with my eldest daughter. Native place is Point Peter. So I like to speak English, but I couldn't. Very good. Lovely. Couldn't speak in English. That's okay, no problem. Now you have given a lovely introduction about yourself, and you can improve, right? So consistently, the practices moolam, and if you come to the classes continuously, definitely you can improve. Okay, Chandrabama. So I'm so happy to have you here, and you would be able to communicate with your grandchildren very soon. Okay, so practice well. Good. Yes. Okay. Come. Okay, ma'am. Thank you. Uma Devi. Yes. Uma Devi. Yes, Uma Devi. Miss Uma Devi. My father name is Varadaraj. I am a teacher. I have children too. He is a study. I like to eat noodles. I am living at home. I am married. My husband name is Tyagaraja. He is foreign. Thank you. Okay, very good, Uma Devi. Yes, good. Miss, let me Very introduce myself. Yes. Miss, Yes. my name, I am Kidushan. I am Kidushanta. 20 years old. Yeah. Kidushant. I am Kidushan. I am 20 years old. My mother name is Mary Rani. My father name is John Lawrence. My father is a businessman. My mother is a preschool coordinator. I have one sister. My favorite food is Pitu. My hobby is playing football. I live in Manar. I am single. Single. Okay, very good. Yes. Good, Hidushan. Very good. Vasanta Kumari. Lata. Yes, teacher Vasanta Kumari. My name is Vasanta Kumari. I live in Muskelia. My father name is Ramanathan. My mother name is Sandra Devi. I am married. My husband name is A. Parameswaran. I have 2 children. I am a midwife in Muskelia Hospital. I cannot speak English fluently, so I come to this class.
Okay, so Vasanta Kumari, so you have come to the right place, right? So when you work as a medical officer, மெடிக்கலோடு சம்பந்தப்பட்ட வேலை நீங்க செய்யும் போது இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும், அதுக்கெல்லாம் வாசிக்கணும். அண்ட் நிறைய சுற்று நிருபங்கள் எல்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வாசிக்கக்கூடியதா இருக்கும். இன்னும் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா யூ கேன் சர்வ் த பீப்புள். நிறைய Oh, teacher. பேருக்கு நீங்க சேவைகள் செய்யற உங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து இங்கிலீஷ் தேவைப்படுது இல்லையா? Yes, சோ yes, teacher. நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. So come to the Thank you, classes teacher. continuously so you can improve surely. Okay, I'm so happy Thank to you. have you here. Good. Yes. Okay, teacher. Yes. Hello. Yeah. Yes. Hello. I am Lata. Mm. I am retired teacher. Mm. And I have 4 children. Mm. 2 children are married. Mm. 2 children are living with me. Mm. And I teach, but I can't speaking very well English. That's okay. No. This time is I feel must I study English. My grandchild foreign, going foreign. I want to go to foreign countries because I will interested this study. Okay, good, Latama. You so welcome to my classes and இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த அம்மாமார்கள், அப்பா-அம்மாமார்கள், உம்மா வாப்பா-அம்மாமார்கள் எல்லாம் வந்து படிக்கிறது எனக்கு சரியான ஹாப்பி பிகாஸ் they just come for their grandchildren இல்லையா? ஸோ கிராண்ட்சில்ட்ரனோட கதைக்கணும், கிராண்ட்சில்ட்ரனோட போய் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு நோக்கத்துல வந்திருக்கிறீங்க எல்லாரும் இல்லையா? ஸோ எல்லாரும் வாங்க, நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் தெரியல அப்படின்றதெல்லாம் ஒரு குறை இல்லை. இப்போ அது ஒரு குறைதான். இவ்வளவு நாள் அப்படியே இருந்துட்டோம், குறை இல்லை அப்படின்னு இருந்துட்டோம். இப்ப அது ஒரு குறைதான். சோ நாங்க வந்து சரியான டைம்ல ஒரு லேட் ஆகினாலும் ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சோ டோன்ட் வரி, யூ கேன் இம்ப்ரூவ். நிறைய கதிக்கலாம். இங்க நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு இருக்காங்க, நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். சோ அதுக்கான சூழல் உங்களுக்கு இருக்கு. சோ யூ கேன் இம்ப்ரூவ். சோ டோன்ட் வரி. சோ கம் டு த கிளாஸஸ் continuously. That is very important. Good. So I'm so happy to have you here. Good. Come. Yes, where are you? Kamalini? Yes. Hello, miss. Hello, miss. Yes. Hello. Yes. Hello, miss. Hello to the Hello, third miss. Willy Can you Varnam. hear me? Yes. Hello. Yes, I can hear you. Miss, let me introduce myself. I am Kamalini from Talavakkala. I am 34 years old. My father is an electrician and now he is pensioned, and my mother is a housewife. I have a sister and a brother, and I am married. My husband's name is Karthik. I have completed my LLB degree. I'm a LLB graduate. I have completed my degree from University of Peradeniya, and now I'm coming here to improve my spoken English. And that's it. Okay, so when I you just wanted to so when you have done LLB, so you're going to become a lawyer very soon, right? So practice பண்ண start பண்ண போறீங்க அப்படியா? Yes, miss. Yes, okay. So when you become a lawyer, English is very important, right? So English அப்படின்றது அப்படியே ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி வந்து நிக்கும். இங்கிலீஷ் தெரியாட்டி அங்க நாங்க நிறைய தடுமாறிடுவோம். நிறைய நாங்க வந்து கோர்ட்ஸ்ல போய் ஜட்ஜோட பேசுறதா இருக்கட்டும், நிறைய கேஸ்களை பத்தி நாங்க ஸ்டடி பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நீங்க நிறைய கிளாஸஸுக்கு வாங்க, நிறைய அந்த உங்களுடைய துறை சார்ந்து சம்பந்தமா நான் சொல்லித்தரேன். எப்படி நீங்க ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிறவங்க எப்படி படிக்கணும், எப்படி இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லித்தரேன். உங்களுடைய துறை சார்ந்ததுகளை கொண்டு நீங்க வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட துறை சார்ந்ததுகள்ல நீங்க போய் படிக்கிற நேரம், உங்களோட துறை சார்ந்ததுகள்ல இருக்கிற வீடியோஸை நீங்க பாக்குற நேரம் நிறைய படிக்கலாம். நான் அது உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த தொடர்ந்து நீங்க நான் கதைக்கிற நேரம் எல்லாம் சொல்லித்தரேன். So welcome to my classes and I'm so happy to have you here. Kamalini, yes, good. வாங்க. Hello, madam.
Yes. Madam, hello ma'am. My name is Sajivaran. I am come to Trinkamalli. My father name is Nirmalan. My mother name is Vasanthi. My mother is a teacher. I want become a English lecturer. Good. My age is 14 years old. 14 years old. So you are going to become an English lecturer one day, right? So welcome. நீங்க நல்லா படிங்க. நான் எங்களோட ஸ்லேகா காலேஜ்லயே நான் உங்களை சேர்த்துக்கிறேன், ரைட்? ஸோ நீங்க நல்லா படிங்க, நல்லா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ கம் டு த கிளாஸஸ் கண்டினியூஸ்லி, ரைட்? ஸோ ஒரு நாளைக்கு நான் உங்களை ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சரா பார்க்கணும். ஓகே? ஸோ ஒர்க் ஆன் தட். ஓகே, குட். ஆல் தி பெஸ்ட். எஸ். வாங்க எல்லாரும். Good evening, madam. குட் ஈவினிங் டா. கம். Jasran. Jasran. I am Jasran. I am 21 years old. I am from Putlam, currently living Gambaha. I am a university student, Ayurvedic medicine. Okay, madam. My two sister A-level science stream. One sister after A-level finish. Okay, madam. Oh, good. So you are at university. You are studying Yeah, at university. first year. First year. Okay. So you want to become a Ayurvedic doctor, right? So நீங்க டாக்டர்ஸா இருக்கிற நீங்க உங்களுக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியணும். அப்படி இல்லாட்டி இந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்றேன், இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு அங்க அறக்குறையா தான் தெரியுது அல்லது இங்கிலீஷே தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு பேர்டனா இருப்பீங்க. நீங்க அங்க ஒரு பாரமா இருப்பீங்க யூனிவர்சிட்டிக்கு, அண்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும். ரெண்டு பேரும் மியூச்சுவல் பாரமா தான் இருப்பீங்க, ரைட்? ஏன்னு சொன்னா அங்க கதைக்கிறது பாதி உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ்ல தான் லெக்சர்ஸ் இருக்க போகுது. அப்ப அதுல பாதி உங்களுக்கு விளங்காது. உங்களுக்கு படிப்பிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் வர நேரத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும். உங்களுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து வேலை ஒன்று தேடுற நேரமும் அங்க வந்து ஒரு சவாலாவே இருக்கும் இந்த இங்கிலீஷ், ரைட்? ஸோ இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நீங்க நல்லா வந்து படிச்சிருங்க. நான் உங்களுக்கு உங்களுடைய ஆயுர்வேதிக் சம்பந்தமான வீடியோஸோ அல்லது அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் நான் எப்படி பார்க்கணுன்றதை நான் உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்டரி செஷன்ல நான் சொல்லி கொடுப்பேன். நீங்க அதுகளை வச்சு நீங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ கம் டு த கிளாஸஸ் கண்டினியூஸ்லி அண்ட் பி ஆக்டிவ் இன் யோர் ஸ்போக்கன் கிளப். அந்த கிளப்ல வந்து ஆக்டிவ் மெம்பரா இருங்க. ஆக்டிவ் மெம்பரா இருக்கிற நீங்க நிறைய பிள்ளைகளோட கதைச்சு பழகுற நேரம் யூ கேன் இம்ப்ரூவ், ரைட்? So just Yes, all miss. the best. Thank you. The best. Okay, good. Yes. Miss, good evening, Miss. Good evening. Good evening. My name is Dachayini. I'm married. My husband name is Muralidharan. I have one daughter. I am a development officer. DS office height. I like to English speak. Thank you, Miss. Okay, Dakshayini. Good. So you are a development officer and you would like to speak in English fluently. So welcome to my classes. நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ கண்டினியூஸா கிளாஸுக்கு வந்தீங்களா இருந்தா, நான் சொல்றதுகளை கேட்டு அப்படியே செய்தீங்களா இருந்தா யூ கேன் இம்ப்ரூவ். ஓகே, ஸோ வெல்கம். குட். Thank you. Good evening, Miss. Madam. Yes, வாங்கடா, கம். My name is Zainab Safa. I live in Kathanpuri. I am 18 years old. My father name is Mohammed. My mother name is Fasmina. My father is a driver. My mother is a homemaker. I have two brothers and one sister. I am a student. I am study at AL. My favorite hobby is riding bicycle. My favorite food is noodles. My ambition is pilot. Okay, to become a pilot. Very good, Safa. Good. So it's a good ambition. So work on that. Study hard and keep that aim and work on that. So all the best, Safa. Okay, Thank good. you. Yes. Hello, good evening, madam. I am Sugandhi, Sugandhini Tribaran. I live in Kalinochi. I am work at MOH office Karachi, PHM, Public Health Midwife. My father name is Kanesan. My father retired ambulance driver. My mother is Nagapusani. My mother housewife. I have two sisters and two brothers.
one sister DEO, Development Officer, one sister lecturer, one brother Sister. nursing officer, one brother teacher. I Lovely. am Mm. my husband name is Thirubaran, CSI officer. My my daughter name is Akshana. My favorite food is rice and curry. Okay. My English speech like to. You like to speak in English, or you would like to speak in English fluently. So that is Okay, what you thank have you. joined here. So all the Okay. best. Good. Okay, So thank இதனால you, ma'am. கிளாஸஸ்க்கு வாங்க. So you can improve. Right. ஒரு குட்டி விஷயம் ஒன்று சொல்லிட்டு போறேன் பொம்பளை பிள்ளைகளுக்கு. And முத இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து தர்ஷினி. ரைட். ஸோ தர்ஷினி உங்களை யாருன்னு சொன்னீங்க? தர்ஷினி தர்ஷினி இருக்கீங்களா? Yeah, teacher. I am a housewife, teacher. அதான் சொல்லி கொடுக்க I போறேன். finished my A level. Now I'm 35 years old, teacher. சரி, ஓகே. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னீங்க. எஸ், வெயிட் இருங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஒருக்கா சொல்லி கொடுத்துட்டு போறேன் எல்லாருக்கும். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து நாங்க யூஸ் பண்றதை தவிர்த்துருங்க. ரைட். Housekeeper. அழகான ஒரு வார்த்தை இருக்கு. ஹோம் மேக்கர் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? Miss தமிழ்ல பாருங்க. housekeeper சொல்லல அத? ஹவுஸ் கீப்பரா? அடே ஹவுஸ் கீப்பர்ன்றது வேலை வீட்டை பாத்துக்கிறவங்க. அடே கல்யாணம் கட்டிட்டு வந்து பொண்டாட்டிய வீட்டையும் பார்க்க வைக்க போறீங்களாடா? என்னடா செய்றீங்க? நல்லா பாருங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க. எஸ். சோ ஹோம் மேக்கர் தமிழ்ல பாருங்க இவ்வளவு அழகான ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. இல்லத்தரசின்னு சொல்றாங்க இல்லையா? தமிழ்ல இல்லத்தரசி தானே? தமிழ்ல என்ன சொல்றாங்க? இல்லத்தரசின்னு தானே உங்களுக்கு தமிழ்லே சரிமா? சரியா? இல்லத்தரசி தானே? எஸ். ஓ மனையாள்னு சொல்றாங்க இல்லையா? மனைய ஆளுறவங்க, அந்த இல்லத்துக்கு அரசி அப்படின்னு தமிழ் மொழியில அவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்க நேரத்துல நாங்க இந்த இங்கிலீஷ்ல என்ன செய்யறோம்? சிங்களத்திலயும் குருஹணின்னு தான் கொடுக்குறாங்க. குருஹணி, அதுவும் இல்லத்தரசி. குருஹணி. குருதுமி. சோ குருஹணி அப்படின்ற ஒரு அழகான ஒரு பெயர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இங்கிலீஷ்ல மட்டும் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்கிறோம். ரைட். சோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற அந்த பேரை நாங்க தவிர்த்துட்டு ஹோம் மேக்கர், அதாவது அந்த மனையாள், அந்த இல்லத்தை ஆளுறவங்க அப்படின்ற ஒரு பேரை நீங்க பாவீங்க. சோ ஹவுஸுக்கெல்லாம் யாரும் வைஃபை கட்டிட்டு வரது இல்ல. Hello, Miss, and hello everyone. Good evening. I'm Arkashanti. சோ நீங்க அந்த ஹோம் மேக்கர் அப்படின்ற பேரை நீங்க யூஸ் பண்ற நேரத்துல அந்த எல்லாருக்கும் எங்கள் மேல இருக்கிற அந்த மதிப்பு, நாங்களே எங்களை மதிச்சாதான் மத்தவங்க எங்களை மதிப்பார்கள். ரைட். சோ பாய்ஸா இருக்கட்டும் அண்ட் உங்களுடைய அம்மாவா இருக்கட்டும், உங்களோட வைஃபா இருக்கட்டும், உங்களுடைய அக்கா தங்கைகளா இருக்கட்டும், நண்பிகளாக இருக்கட்டும், எப்பவும் அந்த பிள்ளைகளை ஹோம் மேக்கர் அப்படின்னு கூப்பிடுறத பழக்கத்தை கொண்டு வாங்க. யாருமே இங்க ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை. சில பிள்ளைகள்கிட்ட நான் கேட்பேன், வீட்டுல என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் நான் வீட்டுல சும்மா தான் மிஸ் இருக்கேன்னு சொல்லுவாங்க. சும்மா தான் மேடம் இருக்கிறேன்னு வாங்க. சும்மா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமா சும்மா தான் இருக்கேன். ஓ அப்படியா? அப்போ உங்களோட எந்த நேரமும் உங்களோட கிச்சன்ல சாப்பாடெல்லாம் இருக்கு, மேசையில அழகழகா வடிவடிவமா சாப்பாடு இருக்கு, வண்ண வண்ணமா ருசி ருசியா சாப்பாடெல்லாம் இருக்கு. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் அழகா உடுத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் அழகா உடுத்திட்டு அயன் எல்லாம் கலையாம அழகா ஷூ எல்லாம் அப்படி பாலிஷ் பண்ணி போட்டுட்டு போறாரு. அப்ப இதெல்லாம் யார் செய்யறது? வேற யாராவதா? இல்ல இல்ல மேம் நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்பேன். அப்போ சும்மா இருக்கிற அப்படின்றது இல்லவே இல்லை. அவங்கள அப்படி பார்க்கவே கூடாது. நீங்களே உங்களை அப்படி சொல்லாதீங்க. சும்மா சும்மா வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறன்றது இல்ல. வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள் தான் அந்த வீட்டை வந்து ஆளுறவங்க. அந்த ஒரு வீட்டை வந்து இல்லமா மாத்துறவங்க, அந்த வீட்டை ஆளுற அரசிகளுக்கு பேர்த்த இல்லத்தரசிகள். அவங்க வேலைக்கு போற பெண்களை விட இந்த வீட்டுல இருக்கிற இல்லத்தரசிகள் செய்யற வேலைகள், அவங்களுடைய சேவைகள் தான் அபாரமானது. அவங்க தான் குடும்பத்தை கட்டி எழுப்புறாங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க, அந்த சமுதாயத்தை உருவாக்கி நிக்க வைக்கிறதே அந்த இல்லத்தரசிகளோட கையில தான் இருக்கு. எஸ். அப்போ நாங்க எப்பவுமே இந்த இல்லத்தரசிகளுக்கு மிகுந்த மரியாதை கொடுக்கணும். அவங்கள மிகவும் மதிப்பா நடத்தணும். அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. பணம் சம்பாதிப்பது மட்டும் ஒரு பெண்ணுடைய வேலை இல்லை.
அந்த இல்லத்தை ஒரு மனைவி எப்படி கொண்டு போறாவோ, அந்த இல்லத்தை அவ எப்படி ஆளுறாவோ, அந்த பிள்ளைகளை தான் எப்படி வளர்க்கிறாளோ, அதான் ஒரு பெண்மை அப்படின்னு சொல்றது. சோ பெண்மைக்கு இலக்கணமானவர்கள் தான் இந்த இல்லத்தரசிகள். ஸோ எப்பவும் அவங்கள ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போறேன். இந்த ஹவுஸ் அண்ட் ஹோம் ரெண்டு வித்தியாசம். வீடு இல்லம் ரெண்டு வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரைட்? ஹவுஸ் அப்படின்னு சொன்ன இங்கிலீஷ்ல நாங்க ஹவுஸ் அப்படின்னு சொல்றது ஒரு 4 சுவரும் ஒரு கூரையும் இருந்தா அதுக்கு பேர் ஹவுஸ், வீடு. ரைட்? அது ஒரு 4 யார் வேணாலும் இருக்கலாங்க, யார் வேணாலும் கட்டலாம். சும்மா 4 சுவர் அப்படியே முறைச்சிட்டு ஒரு கூரையை போட்டுற வேண்டியது, அதுதான் வீடு, ஹவுஸ். ஆனா ஹோம் அப்படி அல்ல. ஹோம் மீன்ஸ், ஹோம் அப்படின்னு சொல்றது இந்த இல்லம் அப்படின்ற வார்த்தை, இந்த ஹோம்ன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் லவ், full of emotion, full of affection, full of support, full of என்ன சொல்றது, protection, பாதுகாப்பு, love, support, and அந்யோன்யம், உறவுகள் எல்லாமே கலந்த ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு இடத்துக்கு பேர் தான் இல்லம்னு சொல்றது, ஹோம் அப்படின்னு சொல்றது. ரைட்? அப்போ ஒரு ஹவுஸ ஹோமா மாத்துறது இந்த இல்லத்தரசிகளுடைய வேலை தான். அவங்க தான் ஒரு வீட்டை இல்லமா மாத்துறது. ரைட்? அப்போ இந்த இல்லம், இந்த ஹோமுக்கு, அதனாலதான் இந்த இங்கிலீஷ் கிராமர்ல ஹவுஸுக்கு நாங்க டு த, ஐ எம் கோயிங் டு த ஹவுஸ்னு சொல்லுவோம், ஐ எம் அட் த ஹவுஸ்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஹோமுக்கு டூவோ தவோ எந்த விதமான ப்ரிப்போசிஷனோ ஆர்டிக்கலோ யூஸ் பண்ண மாட்டோம். ஐ எம் கோயிங் டு த ஹோம்னு ஒரு நாள் சொல்ல மாட்டோம். ஐ எம் கோயிங் ஹோம், ஐம் ஹோம், ஐம் அட் ஹோம் அப்படிதான் சொல்லுவோம். டு த எதுவும் போட மாட்டோம் இந்த ஹோமுக்கு. இந்த ஹோம்ன்றது ஒரு தனித்துவமான ஒரு சொல், இங்கிலீஷ்ல மிக முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு சொல். சோ எப்பவும் த, ஐம் அட் த ஹோம், ஐம் கோயிங் டு த ஹோம்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் த போடக்கூடாதுன்றது நான் சொல்லி கொடுப்பேன். ஆர்டிகல்ஸ்னு ஒரு பாடம் இருக்கு, அங்க நான் உங்களுக்கு அழகா சொல்லி தருவேன் த எங்க யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த ஹோமுக்கு முன்னால நாங்க தன்ற வார்த்தை ஒரு நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னா அது ஒரு தனித்துவமான ஒரு வார்த்தை, அது ஒரு விதிவிலக்கான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. ரைட்? சோ ஹோம், அதனாலதான் அந்த தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு வரணும், அந்த இல்லம்ன்ற உணர்வு வரணும்ன்றதுக்காக தான் இந்த சிறுவர் இல்லங்கள் பார்த்துருக்கீங்களா, சில்ட்ரன்ஸ் ஹோம்னு தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்னு, அந்த கைவிடப்பட்ட குழந்தைகளை வளர்க்கிற இடத்த சில்ட்ரன்ஸ் ஹோம்னு சொல்றாங்களா, சில்ட்ரன் ஹவுஸ்னு எங்கேயாவது கண்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா எங்கேயாவது சில்ட்ரன்ஸ் ஹவுஸ்? ஓ, எல்டர்ஸ் ஹவுஸ்னு, எல்டர்ஸ் ஹோம், சில்ட்ரன்ஸ் ஹோம், ஹோம் ஃபார் த ஹோப், இப்படிதான் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி அடைக்கலம் கொடுக்கிற இடங்களை சரணாலயங்களாக இருக்கிறதுகள் எல்லாத்தையுமே இல்லம்னு அழைக்கிறாங்க. அதனாலதான். ஓகே? சோ ஹோம் வேற, ஹவுஸ் வேற. சோ எப்பவும் இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர் அப்படின்ற பேரை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே? சோ பெருமையா சொல்லுங்க, ஆமா ஹோம் மேக்கர், மை மதர் இஸ் அ ஹோம் மேக்கர், மை சிஸ்டர் இஸ் அ ஹோம் மேக்கர், மை வைஃப் இஸ் அ ஹோம் மேக்கர். சோ சொல்லி அவங்களை எப்பவும் நாங்க பெருமைப்படுத்தணும். அண்ட் இல்லத்தரசிகள் இந்த கிளாஸுக்கு வர்றது எனக்கு மிகவும் பிடிக்கும். அவங்க தன்னுடைய வேலைகள் எல்லாம் செய்துட்டு, பிள்ளைகளையும் வளர்த்து, எல்லா பொறுப்புகளையும் முடிச்சுட்டு படிக்கணும் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அதற்கும் வரவேற்பேனா. அண்ட் ஆல்சோ ரிட்டையர் பண்ணவங்க அண்ட் வயதிபர்கள், கொஞ்சம் வயசுல முதிர்ந்தவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக படிப்பாங்க, இன்னும் நிறைய படிக்கணும்ன்ற ஆர்வத்துல வருவாங்க. அவங்களெல்லாம் நான் ரொம்பவே அணைச்சு வச்சிருப்பேன் இந்த கிளாஸ்ல. ஓகே? So I'm so happy to have you all here, right? So ஹோமுக்கும் இல்லத்துக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் அது. So தொடர்ந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். கம், இப்போ வாங்க. Good evening, ma'am. Hello. Yes, good evening, ma'am. I'm Devagi. I'm a teacher educator. I'm happy to see here, ma'am. Lovely voice, and I keep here. Continually, I like to join with you. Thank you. I have one child. I'm a lecturer. Still, I am a lecturer, but I retired now this year. I have one daughter. He got married last year. I finished my master's in Open University, but daughter is very clear and fluently English. I couldn't. That's why I couldn't run off the daughter side, but I am trying, and that's why I joined with you, ma'am. Thank you, ma'am. No problem. So age is just a number, and காலம் போயிடுச்சு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கமிட்மெண்ட், அவ்வளவுதான்.
இவ்வளோ நாள் நாங்க வந்து எங்களுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல அப்படின்ற ஒரு கட்டத்துல இருந்திருப்போம். அதுக்கான இடம் வந்து உங்களுக்கு சரியா வந்து வாய்த்திருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து வாங்க Yes, ma'am. கிளாஸுக்கு. யூ கேன் Thank you. இம்ப்ரூவ். ஓகே. ஸோ தேவகி மேம், so Okay, thank happy you, to ma'am. have you here. Oh, thank Okay, you. Thank you, ma'am. come. Hello, Very good evening, madam. good evening. Hello. Kamaleshwari, yes. Hello, I am. Mm. I am Kamaleshwari. I am a homemaker. I have two Good. children. பாத்தீங்களா? கண்டுபிடிச்சாங்க. Good. One son and daughter. My husband is a businessman. Is Mr. Sridharan. I live in Colombo. I want to speak English in fluent. That is That's what all. you have joined Thank- here. Good. Very Yeah. good. I'm Yes. so happy to see Thank you, you, and miss. I'm so happy to have you here. So come to the classes continuously so you can improve. Okay. So Okay, Kamaleshwari, miss. Okay, miss. so Thank happy. you. Yes. Good. Okay. Yes. Very happy. Good evening, ma'am. Yes. Good evening. My name is Madam. Ishandini. I live in Navalapitiya. I have a brother and a sister. My father is businessman. My mother is homemaker. My school name is Kadreshan Hindu Ladies College. My hobby is badminton and I like to go badminton. My favorite subject is science and Tamil. I want to become a psychologist in one day. Thank you. Very good. A psychologist. So, Nishanti, so I would like to see you as a best psychologist in Sri Lanka one day. Okay. So work on that. So நிறைய படிங்க. நிறைய work out பண்ணுங்க. ரைட். ஸோ நிறைய உங்களுடைய திறமைகளை ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளுங்க. ஒரு சைக்காலஜிஸ்டா வரணுமா இருந்தா நீங்க நிறைய விஷயங்களை படிக்கணும். ஸோ மனிதர்களை எப்படி அவங்களோட மனசை படிக்கிறதுக்கு நீங்க நிறைய நீங்க படிக்கணும். ஸோ உங்களுக்கு நிறைய பொறுமை தேவைப்படும். ஸோ நிறைய படிங்க. நிறைய தேடி தேடி படிங்க. ஸோ உங்களோட அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கொள்ளுங்க. உங்களோட ஸ்கில்ஸ். ஆல் தி பெஸ்ட் நிஷாந்தி. குட். எஸ். Thank you. எஸ். வேற யாரு முடிஞ்சுதா? எல்லாரும் நிறைய பேர் இருக்கீங்களா? Hello, ma'am. Hello. எஸ். Madam. எஸ். வாங்கடா, கம். பிரியதர்ஷினி, எஸ். Hello, ma'am. My name is Priyadarshini. My husband name is Prabhakaran. He is a businessman. I am 41 years old. Two daughters. Name is Sasmidan, Saswin. I am interested in English spoken. I am So you are interested to speak in English. That's what you have joined here, right? So Priyadarshini, ma'am. will come to my classes and come to Okay, the ma'am. classes continuously, so you can improve, right? So don't worry. Okay, ma'am. Okay, Okay, thank good. you, thank you. Okay, ma'am. Yes. Good evening, madam. Good Good evening, evening. madam. Yes. My name is Afra. I live in Salmane. I am 32 years old. My father name is Muhammad. My mother name is Nasira. I am married. I am homemaker. My husband name is Nasir. I have two children. I enjoy talking in English. Okay, good. Yes, Afra. So welcome to my classes and come to the classes continuously. So you can improve and don't worry that you are not able to communicate well. So you can improve by proper practice, but by consistent practice you can improve. Okay. So நிறைய practice பண்ணுங்க. தொடர்ந்து classes-க்கு வாங்க. All the best. Good. Hi, miss. Hello, miss. Yes, hello. Come. வாங்கடா. Hello. Can you hear me, Suganya. miss? Yeah, I can hear you. Yes. Yes, Suganya. நான் கலைக்கட்டா? சுகன்யா கிருஷாந்த் யாரோ ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வந்தீங்க. Okay, கிருஷாந்த். Suganya, you can continue. I'll continue after you. Hari. I am a Suganya. I am 30. சுகன்யா. I am சுகன்யா. நான் ஒரு சுகன்யான்னு நாங்க எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா? மீன்ஸ் ஒரு சொல்லுவோமா? No. No. I am சுகன்யா. Say that. I am I am சுகன்யா. I am Suganya. Good. I am 32 years old. I am married. I have two children. I am a homemaker.
My husband name is Kishore Kandan. So, அவ்வளவுதான். okay, very good. Yes, Suganya. So, welcome to my classes. So, I'm so happy to have you here. So, come to the classes continuously. Good. Yes. Okay, ma'am. Hello. Shalini? Yeah. Hello, Miss. Good evening. And hello, everyone. Good evening. Like to see you all in this group and in this study. I'm R. Krishanti and I'm a media person working in a most popular channel. And still I'm also in my work. So I can't continuously speak here. But I got a few minutes to speak with you all. So I would like to study something newly in English especially. So I have done my degree also. So we'll continue and hope to do this successfully. Thank you. Thank you so much. Thank you. Good, Krishantini. So I'm so happy to have you here. So as a media person, so all 3 languages is must for you all, right? So learn well. So come to the classes continuously whenever you get time, so you can improve. So I'm so happy to have you, Krishantini. So all the best. Good. Yes. Hi, ma'am. Where are you? Hi, ma'am. Nishalia. What? Nishalia. Yes. Come. Hi, ma'am. I am Nishalia. My Yes. father name is Sebastian Charles. My mother name is Arutchelvi Maskalina. I live in Pesalai. I am 20 years old. My favorite subject is chemistry. I want to become an engineer. My favorite food is roti. My favorite drink is soda. I have one brother and one sister. They are studying university. Thank you, ma'am. Okay, very good. Nishalia. Right. So happy to have you here. And so come to the classes continuously. எல்லாருக்கும் தான். Right? So நிறைய வாங்க, நிறைய practice பண்ணுங்க. So நீங்க இன்னும் கொஞ்சம் நிறைய improve பண்ணிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். And you can also help your siblings. உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கும் நீங்க நிறைய help பண்ணலாம். So be here. Okay. So be an active member in all the groups. Groupகள்ல active members இருங்க எல்லாரும். Okay. Good. Yes. So சரியா மத்த இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதவங்க எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறேன். when you come tomorrow you have to go to the group in the morning or after the class. இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இல்லாட்டி நாளைக்கு காலையில நீங்க என்ன செய்யுங்க, அந்த குரூப்ல இப்போ எல்லாரும் அட் ஆகுனீங்க இல்லையா குரூப், அதுல போய் எல்லாரும் அங்க போய் எல்லாரும் ஒரு கால் எடுத்து எல்லாரும் கதைங்க. ரைட். ஸோ உங்களை நீங்க இதே மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க 2-3 பேர்கிட்ட. அண்ட் அவங்க யாரெல்லாம் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க, யாரோட எல்லாம் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அண்ட் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து நாளைக்கு நீங்க இங்க கதைக்க போறீங்க. ரைட். அட்லீஸ்ட் ஒரு 10 பீப்புளோடையாவது நீங்க கதைச்சிட்டு வர பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஈவன் ஒரு 10 பீப்புளோட கதைங்க. அப்போ ஒரு 10 பேரோட நீங்க கதைக்கிற நேரத்துல அவங்களும் சொல்லுவாங்க, நீங்களும் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க சொல்றதை நீங்க காது கொடுத்து கேளுங்க. அண்ட் அந்த மாதிரி நீங்க கதைச்சு பழகுற நேரம் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, கதைச்சு பழகுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஏதோ ஒரு டாபிக் எடுத்து கதைங்க, நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அப்ப 2-3 நாள் போற நேரம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருவீங்க. அப்ப நீங்க டைம் கிடைக்கிற நேரம் எல்லாம் நீங்க கால் பண்ணிட்டு, பட் you have to make sure don't ever use even a single Tamil word there. ஒரு தமிழ் வேர்ட் கூட அங்க யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அனாவசியமா சட்டும் பண்ணாதீங்க. ஐ எம் ஃப்ரீன்னு மட்டும் போடுங்க, வேற ஒண்ணுமே அங்க போடுங்க. குட் ஈவினிங் குட் மார்னிங் கூட அங்க போடாதீங்க. அப்படி குட் ஈவினிங் குட் மார்னிங் சொல்லணுமா இருந்தா நீங்க கால் பண்ணி சொல்லிருங்க. குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, அம் கமலேஸ்வரி, அம் அம்மானி, அம் ராம், அம் லிங்கேஸ்வரி, நீங்களே கால் பண்ணி சொல்லிருங்க. அண்ட் வாட் இஸ் யுவர் நேம்னு அவங்ககிட்ட கேட்டுருங்க. ஸோ யாரும் அங்க சட் பண்ணாதீங்க. தென் தமிழும் யூஸ் பண்ணாதீங்க, அது இங்கிலீஷுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு குரூப். ரைட். ஸோ அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் அந்த குரூப்ல போய் நீங்க பயப்படாதீங்க. ஸோ மிஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் பயமா இருக்காங்க, யார் இருக்காங்களோ எவர் இருக்காங்களோ அப்படின்னலாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே ஸ்டடி பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட குரூப்ஸ் தான். ரைட். அப்போ உங்களுக்கு
ஏதாவது தேவையில்லாத கால் வந்துருமோ, யாரும் எதுவும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சிலருக்கு பயம் இருக்கலாம். சொன்னா ஒரு வாட்ஸ்அப் புதுசா நாங்க ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கு வரோம் அண்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தெரியாத மக்களோட எல்லாம் கதைக்க போறோம் அப்படின்ற பயம் வந்து இருக்கிறது வந்து நியாயம்தான், சாதாரணமான பயம்தான் அது, ரைட்? ஆனா நீங்க இங்க அதுக்கு பயப்பட தேவையில்லை, ரைட்? எங்களுடைய பிள்ளைகள் வந்து அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஆனா புதுசா வர நிறைய பேர் அதுக்குள்ள இருப்பாங்க. அப்படி இது வரைக்கும் எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது இல்ல. ஆக குறைவு 1-2 வரும் தான், அண்ட் நாங்க அதை தீர்த்து வச்சிரும். அண்ட் மீறி யாராவது தேவையில்லாத ஏதோ ஒரு மெசேஜ் போட்டுட்டாங்களோ, அப்படி இல்லாட்டி ஒரு தேவையில்லாத கால் வந்துருச்சோ அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான். டக்குன்னு என்ன செய்யுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வந்தது, என்ன மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே எனக்கு அனுப்புங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு இன்னொரு குரூப் இருக்கு உங்களுக்கு, நான் அதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு வந்திருக்கு குரூப்ல, அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல போட்டுருங்க, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு இப்படி ஒரு கால் வந்ததுன்னு சொல்லிட்டு போட்டுருங்க, ரைட்? அப்ப தேவையில்லாத கால் வந்தா மட்டும் இந்த ஸ்டடி பர்பஸ்க்காக எடுப்பாங்க. எங்க இருக்கிறீங்க, என்ன செய்றீங்க, ஸ்லேகால படிக்கிறீங்களா, அதை பேசுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா நீங்க வந்து அங்க வந்து சொல்லிடலாம். ஓகே, சோ சொல்லிருங்க. அண்ட் ஒரு ஆன்லைன் கிளாஸ் செய்யற நேரத்துல இப்ப நான் வந்து தனியா தமிழ் மீடியம்ல, சிங்கள மீடியம்ல சார் வந்து 250 மேல அவங்க செய்து கொண்டு போயிட்டாங்க. முதல்ல தமிழ் சிங்களம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க தமிழ தனியா தொடங்கி இப்ப 106வது பேட்ச் நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. சோ ஒன்றுல இருந்து ஒண்டா 106 பேட்ச் செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றதுக்கு ஆயத்தமாகி தான் நாங்க இறங்கி இருப்போம். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு பிளாக் மார்க்கோ ஒரு ரெட் மார்க்கோ எங்களுக்கு இல்லை. நீங்க வந்து என்னுடைய வீடியோஸ்ல எல்லாம் எடுத்து பார்க்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எந்த விதமான பேட் கமெண்ட்ஸும் பார்த்துருக்க மாட்டீங்க. எல்லாம் என்னோட படிச்சுட்டு போன பிள்ளைகள் எல்லாருமே நல்லதுகளை தான் சொல்லுவாங்க. என்ன சொன்னா அவ்வளோ ஒரு நல்ல விதமாக கொண்டு போகப்படுற ஒரு கிளாஸ் இது. ஸோ வயது அப்படின்றது இங்க வந்து ஒரு தடையோ அதை பத்தின ஒரு நினைப்போ எங்களுக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் இந்த கிளாஸுக்குள்ள வந்துட்டா எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் மாதிரி தான் நான் எல்லாரையும் ட்ரீட் பண்ணுவேன், எல்லாரையும் பிள்ளைகள்னு தான் கூப்பிடுவேன். ஸோ எல்லாரும் சின்ன பிள்ளைகள் தான் இங்க. எனக்கு வந்து எல்லாருமே சின்ன பிள்ளைகள் தான். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஸ்கூல் காலத்துல எப்படி அன்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு சூழல் வந்து இங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 2-3 நாள் கிளாஸ் போற நேரம் உங்களுக்கு தெரியும் அது. மற்ற பழைய பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். ஸோ நீங்க பயப்படாம இருக்கலாம். அண்ட் இன்னொன்னு, அந்த எல்லா குரூப்லயும் நானும் இருக்கிறேன், ஐம் ஆல்சோ தேர். அப்ப நீங்க கால்ஸ் எடுக்கிற நேரம், மெசேஜ் போடுற நேரம்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். கால்ஸ் யார் யார் எடுக்கிறாங்க, யார் யார் கால்ஸ்ல இருக்கிறாங்க, என்ன பேசுறாங்க எல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். So you don't worry. I'll keep my eye on the groups. And நான் and sir, அக்கலாங்கு சாரும் இருப்பாங்க, சிங்கள மீடியம்ல அவங்களும் இருப்பாங்க, நானும் இருப்பேன். அதனால நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை, அந்த குரூப்ல போய் ஆக்டிவா இருங்க. ஓகே, ரைட். இப்போ நாளைக்கு நீங்க எல்லாரும் அந்த குரூப்ல எல்லாரும் போய் கதைச்சிட்டு இங்க வந்து அந்த அனுபவத்தை சொல்லணும். அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாத பிள்ளைகள் வந்து இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அப்ப எந்த நாளும் நாங்க வந்து லெசன் தொடங்க முதல்ல கொஞ்ச நேரம் கதைச்சிட்டு ஒரு தலைப்பு கொடுத்து உங்களை எல்லாம் பேச வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் லெசன் தொடங்குவேன். ஸோ கிராமரை போட்டு தலையில போட்டு குழப்பி கொள்ளாதீங்க. கிராமர் இருந்தா தான் எங்களால கதைக்கணும் அப்படி ஒண்ணுமே இல்லை, ரைட்? ஸோ கிராமர் இல்லாமலும் நாங்க கதைக்கலாம். இப்ப நாங்க தமிழ் பழகுனது இப்ப பிறந்த நேரமே எங்களுக்கு தமிழ் இலக்கணம் எல்லாம் தெரியுமா? தெரியாதனே, ஒண்ணுமே தெரியாது. முதல்ல நாங்க என்ன செஞ்சோம், பேசிதான் பழகணும். அம்மா அப்பா பிள்ளையா ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் தான் மெதுவா பேச பழகணும். அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போய் அதுக்கு பிறகு பெருசா வந்ததுக்கு அப்புறம் தான் இலக்கணமே படிச்சோம். இறந்த காலம் எது, நிகழ்காலம் எது, எதிர்காலம் எதுனாலும் அப்புறம் தான் ஸ்கூலுக்கு போய் தான் படிச்சோம். அதுக்கு முதலே நாங்க பேச பழகிட்டோம் இல்லையா? கிராமர் நாலேஜ் ஒண்ணுமே இல்லாம பேசிட்டோம். அண்ட் சிங்களம் கூட அப்படித்தான். நிறைய பேரோட போய் நாங்க சிங்களத்துல கதைக்கிறோம், பஸ்ல ஏறி டிக்கெட் கேட்கிறோம், கடைகள்ல போய் சாமான்கள் கேட்கிறோம், பேங்க்ல போய் கதைக்கிறோம். ஸோ இதுக்கெல்லாம் நாங்க வந்து கிராமர் எல்லாம் படிச்சுட்டு ஒன்றும் போகல இல்லையா? ஸோ நாங்க பேச முதலாவது பழகுறோம் இல்லையா?
ஸோ அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த குரூப்ஸ் இருக்கு. ஸோ கிராமரை பெருசா தலையில் எடுக்காங்க. கிராமர் நாங்க 100% நீங்க படிப்போம், அதுல எந்த விதமான குறையும் இல்லாம அழகா படிப்போம். பட் இந்த ஸ்போக்கன்ல வந்து உங்களோட 100% ஃபோக்கஸ் வந்து ஸ்போக்கன்ல இருக்கட்டும். அண்ட் அதோட சேர்த்து நாங்க கிராமரையும் அழகா படிக்கிற நேரம் அந்த ஸ்போக்கன் வந்து இன்னும் 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 மிளிருமே ஒழிய, நீங்க இதையே அந்த கிராமரையே தலையில வச்சு கொண்டு இருந்தீங்களா இருந்தா ஸ்போக்கன் உங்களுக்கு செய்ய முடியாம போகும். அதனால ஸ்போக்கனுக்கு கிராமர்னு எடுங்க, கிராமருக்கு ஸ்போக்கன் அல்ல. ரைட்? ஸ்போக்கனுக்காகத்தான் கிராமர், கிராமருக்காகத்தான் இங்கிலீஷ், கிராமருக்காகத்தான் ஸ்போக்கன்ற எண்ணத்தை விட்டுருங்க. ஸோ ஸ்போக்கன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் தான் போகுது. உங்களோட முள் ஃபோக்கஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இருக்கட்டும். ஸோ கிராமர் சும்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். அதனால கிராமரை தலைக்குள்ள போட்டு ஐயோ கிராமர் எப்படி இருக்குமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நாம கல்கண்டு சாப்பிடுற மாதிரி ஈஸியா கேக் சாப்பிடுற மாதிரி அப்படியே தருவேன் உங்களுக்கு கிராமரை. ரைட்? நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது வந்து ஸ்போக்கன். ரைட்? ஏன்னு சொன்ன அந்த ஸ்போக்கனை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பேசாம நாங்க எவ்வளவுதான் எழுதி வச்சாலும் எவ்வளவுதான் பழகினாலும் எங்களுக்கு பேச முடியாது. நான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்க ஒரு நீச்சல் பழகணுமாக இருந்தா, if we like to swim பண்ணணுமாக இருந்தா, நாங்க போய் அந்த நீச்சல் குளத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு மத்தவங்க நீந்துறத பாக்குறதோ, அப்படி இல்லாட்டி எப்படி நீந்தலாம் அப்படின்னு கொப்பியில எழுதி வச்சோ எங்களால நீந்த முடியாது. நீந்தலுமா? நீந்துவது எப்படி அப்படின்னு எழுதி 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 வைக்கிறோன்னு வைங்க. கை கால் அடிக்கணும், கீழே இப்படித்தான் போகணும்னால வரைஞ்செல்லாம் எழுதுறோன்னு வைங்க. அப்ப நீந்த முடியுமா? முடியாது. ஒரு காலம் நீந்த மாட்டோம். எப்ப நீந்துவாங்க? எப்ப நீங்க தண்ணியில இறங்க, you have to get into the water and you have to start swimming. நீங்களே தண்ணியில இறங்கி நீந்தி பார்த்தா தான் உங்களுக்கு நீந்த முடியும், இல்லையா? அண்ட் ஒரு வாகனத்தை டிரைவ் பண்ண போறீங்கன்னு வைங்க. நீங்க எவ்வளவுதான் கிளாஸுக்கு போய் எவ்வளவுதான் ரோட் ரூல்ஸ் படிச்சுட்டு ஒரு என்ஜினை எப்படி பிரிச்சு திரும்ப ரீஅசெம்பிள் பண்றது வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னு வைங்க, ஸ்டில் யூ கான் டிரைவ். முழு வாகனத்தை பிரிச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு பூட்ட தெரியும், ஆனா ஓட்ட தெரியாது. ரைட்? ஓட்டணுமா இருந்தா நீங்க போய் டிரைவிங் சீட்ல உட்காரணும், நீங்களே சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும், நீங்களே கியரை போடணும், நீங்களே ஹேண்ட் பிரேக்கை போடணும், நீங்களே சைட் மிரரை பார்க்கணும், நீங்களே அந்த ஸ்டியரிங் எடுத்து சுத்தி நீங்களே ஓட்டுனாதான் உங்களுக்கு ஓட்ட முடியும். மற்றபடி நீங்க எவ்வளவு எழுதி வச்சும் வேலை இல்லை. அதே மாதிரி தான் இங்கிலீஷும். நீங்க எவ்வளோ தான் கிராமரை படிச்சு 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 எழுதினாலும் பிரயோசனம் இல்லை, பிரயோசனம் இல்லை. ரைட்? நீங்க பேச பழகுனா மட்டும்தான் உங்களால பேச முடியும். அப்ப இங்க வந்திருக்கிற 100க்கு 90 பேருக்கு வந்து எல்லாருமே சொன்னீங்க, 100 இல்ல 90 இல்ல 100 பேருமே சொல்றீங்க எங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் தேவை, அதனாலதான் வந்திருக்கோம்னு எல்லாருமே சொல்றீங்க, இல்லையா? சோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வந்திருக்கிறதுனால நீங்க எல்லாருமே பேசி பழகுங்க. சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம், நான் தலைப்புகள் கொடுக்குற நேரம் டக்குன்னு வந்து பேசுங்க. ரைட்? இப்ப நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவு போய் ஆக்டிவா இருங்க. டைம் கிடைக்கிற நேரம்லாம் அந்த குரூப்புக்கு போங்க, போய் 4-5 பேர் சேர்ந்து பேசுங்க. 2 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேர் பேசினா கூட அங்க வந்து உங்களுக்கு பிரயோசனம் கிடைக்கதான் போகுது. 2 பேரும் மாறி மாறி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் கதைங்க. அண்ட் அதை வந்து கிளாஸ்ல சொல்லுங்க, நான் இன்னாரோட கதைச்சு இவங்க இதுதான் சொன்னாங்க, இது நான் உங்கள்ட்ட இது சொன்னேன் என்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க சொல்லுங்க. ரைட்? அண்ட் இப்ப நாங்க லெசனுக்கு வரோம். லெசன்ஸ் எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, இப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது வந்து இந்த ஜெனரல் குரூப், பொதுவான ஸ்போக்கன் இங்கிலீஷ். பொதுவா வந்து நாங்க வந்து இந்த குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு செய்து வச்சிருக்கிற ஸ்போக்கனை பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். இந்த கிளாஸ்லயும் உங்களுக்கு ஒரு ஸ்போக்கன் நடக்கும். ரைட்? அதாவது உங்களுடைய பேசிக் 15 நாள், அட்வான்ஸ் லெவல் 15 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்போக்கன் 15 நாளும் நடக்கும். அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் 15 நாள்ல 15 நாள்லயும் 15 தலைப்புகளுக்கு கீழே நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பேன். ரைட்? எப்படி பேசணும், எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், எல்லாம் நான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரைட்? நீங்க எல்லாரும் அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நாங்க அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணோம். இங்க எங்களுடைய சிலபஸ்ல 15 ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த 15 ஆக்டிவிட்டிஸையும் நாங்க வந்து படிக்கணும். நம்பர் 1 இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த மைசெல்ஃப், தன்னை பற்றிய அறிமுகம். அப்ப தன்னை பற்றின அறிமுகம் அப்படின்ற நேரத்துல அந்த அறிமுகம் அப்படின்றது இன்ட்ரடக்ஷன், அல்லது நாங்க எங்களை இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து வேறுபட போகுது. ஒரு இடத்துல செய்யற மாதிரியான இன்ட்ரடக்ஷனை நாங்க வேற இடத்துல எங்களுக்கு போய் அறிமுகப்படுத்த பாவிக்க முடியாது. இடத்துக்கு இடம் அது வித்தியாசப்படணும்.
நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முதல்ல நீங்க இப்பதான் என்ன மீட் பண்றீங்க, என்னோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்களாக்கும். பட் இன்னைக்கு தான் என்ன நேரா மீட் பண்றீங்க. இப்போ நான் வந்து என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணினேன்? என்னுடைய பேர், என்னுடைய கல்வி தகமைகள், எனக்கு என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் எப்படி எல்லாம் கிளாஸ் செய்ய போறேன், இப்படிதானே? பிகாஸ் ஹியர் ஐ எம் டீச்சர், நான் இங்க வந்து டீச்சர். அப்ப நீங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா வாரீங்க. அப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கு, டீச்சருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டீச்சருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, இவங்க எங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா, உங்களுக்கு முடியுமா என்றதான் நீங்க பார்க்க போறீங்க. அப்போ ஒரு டீச்சரா தான் நான் இங்க வந்து உங்களுக்கு என்ன வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு என்னுடைய குடும்ப பின்னணி பாரம்பரியம் என்ன தெரியுமா, நான் எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு தெரியுமா, எங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, இப்படி ஒரு அறிமுகத்தை இங்க கொடுத்தா அது பொருத்தமா இருந்திருக்குமா, சூட்டபிளா இருக்குமா? இல்லை, ஒரு நாளும் இருக்காது. நான் இங்க டீச்சரா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்ளணும், என்னுடைய குடும்பத்தை பத்தி அல்ல. இதுவே நான் என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க கூட்டிட்டு போயிட்டேன்னு வைங்க, என் மகனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறேன் புதுசா. அங்க போய் நான் ஒரு டீச்சர், எனக்கு இத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் இப்படித்தான் என்னுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கு, இதுதான் என்னுடைய கல்வி தகமை, இப்படித்தான் இருக்கிறேன், நான் அங்க சொன்னா நல்லா இருக்குமா? இல்ல மேம். அங்க நான் ஒரு அம்மாவா தான் போகணும். நான் அங்க வந்து நான் என்னதான் டீச்சரா இருந்தாலும் நான் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகனுடைய அம்மா தான். அப்ப நாங்க என்ன செய்யணும், என்னைய வந்து ஒரு அம்மாவா தான் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். என்னுடைய குடும்பம் எங்க இருக்கு, என் ஹஸ்பண்ட் என்ன செய்யறாரு, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, அண்ட் எத்தனையாவது பிள்ளைய நான் கொண்டு ஸ்கூல்ல சேர்க்கிறேன், அந்த ஸ்கூலுக்கு நாங்க எப்படி கண்ட்ரிபியூட் பண்ண போறோம், நாங்க எப்படி எங்களுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி இருக்கா, இதைத்தான் நான் அங்க சொல்லணும் இல்லையா? புதுசா ஒரு இடத்துக்கு குடி போறோம்னு வைங்க, அங்க போய் எங்களோட குடும்ப கலாச்சாரம் பாரம்பரியத்தை பத்தி கதைக்கிறதோ, எங்களுடைய குட் ஈவினிங், அப்ப நாங்க வந்து எங்களுடைய கல்வி தகைமைகளை பற்றி கதைக்கிறதோ அங்க பொருத்தமா இருக்காது. அங்க என்ன செய்யணும், நாங்க முதல்ல எங்க இருந்தோம், எங்களோட ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு நாள் இங்க வந்து வசிக்க போறோம், இங்க இருக்கிற மக்களோட நாங்க எப்படி வந்து சேர்ந்து வாழ போறோம், எங்களோட ஃபேமிலியில நாங்க எப்படி பழக்க வழக்கம், இதுகளைத்தான் நாங்க அங்க சொல்ல போனோம். அங்க நாங்க அவ்வளவுதான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்ப இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுது. இதே நாங்க ஒரு வேலைக்கு போயிட்டோம்னு வைங்க, அங்க போய் நாங்க வந்து வளன்னு கதைக்க முடியாது. டக்குன்னு எங்களை பத்தி ஒரு சின்ன குட்டி அறிமுகத்தை தான் நாங்க கொடுக்கணும். பிகாஸ் ஏற்கனவே அவங்க எங்களுடைய பயோடேட்டா பார்த்திருப்பாங்க, கரிக்குலம் விட்டே ஃபுல்லா பார்த்திருப்பாங்க. அப்ப எங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எங்களை கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும், என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய கல்வி தகைமைகள், எனக்கு என்னெல்லாம் டிகிரிஸ் இருக்கு, இந்த வேலைக்கு வந்து நான் எப்படியோ பொருத்தமா இருக்க போறேன், எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, இந்த வேலையில நான் வந்து எப்படி என்னுடைய திறமையை காட்ட போறேன், இந்த கம்பெனிக்கு நான் வந்து எப்படி ஒரு 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 உகந்த ஒரு வேலையாளா இருப்பேன், இங்க வந்திருக்கிற கேண்டிடேட்ஸ்லயே பெஸ்ட் நான் தான் இதுக்கு சரியான ஆள் அப்படின்ற ரீதியில நாங்க எங்களுடைய இன்ட்ரடக்ஷன் அங்க கொடுக்கணும் இல்லையா? அண்ட் அதே மாதிரி இப்ப நாங்க ஒரு IELTS எக்ஸாமுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க எதுவுமே ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ண இயலாது. அங்க எதை கேட்டாலும் பெரிய பெரிய கதையா சொல்லணும். அதுக்குதான் அங்க பேண்ட் ஸ்கோர் கிடைக்கும் IELTS எக்ஸாம்ல. ரைட்? அப்ப அங்க போய் உங்களோட பேர் என்னன்னு கேட்டா மை நேம் இஸ் வினோதினி செந்தில்குமார்னு சொல்லிட்டு வர இயலாது. ஏன் என் பேரை யார் எனக்கு கொடுத்தது, அந்த பேரோட அர்த்தம் என்ன, அந்த பேர் வந்து எனக்கு எப்படி வந்தது, இதெல்லாம் ஒரு கதையா நான் சொல்லணும். என்னுடைய பேர் என்னுடைய அப்பா தான் எனக்கு வச்சாங்க, மை ஃபாதர் கேவ் மை நேம், அந்த அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற ஒரு பெண் அப்படின்ற ஒரு அர்த்தம் என்னுடைய வினோதினின்ற பேர். அப்ப எங்களோட ஃபேமிலியில வந்து எழுத்துகள் பார்த்து வைக்கிறது எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய ஃபேமிலி பழக்கம் அதான். ஸோ எனக்கு வந்து வின்ற எழுத்தும் இன்னும் நிறைய எழுத்துகளும் கிடைச்சது, அதுல வியும் இருந்தது. என்னுடைய அப்பா பேர் விஜயகுமார். ஸோ அவர் என்ன செய்தாரு, தன்னுடைய பேரோ வீன்றதுனால எனக்கும் வி ஒரு எழுத்து கிடைச்சதுனால எனக்கு இந்த பேரை வச்சாரு. ரைட்? அண்ட் அந்த நேரம் அவருக்கு பிடிச்ச ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க, அவங்களுடைய பேர் தான் இந்த வினோதினி அப்படின்றது. ஸோ அந்த பேரை வச்சுட்டேன்னு எனக்கு சொன்னாரு. ஐ டோன்ட் நோ வெதர் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம், பழைய கேர்ள் ஃப்ரெண்டா தெரியாது பேர், மேபி யார்டா கண்டது. ஸோ அதை வச்சாங்க, அப்படி வச்சுட்டாங்க. எனக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னாரு, அதாவது எழுத்தாளர், நான் ஒன்றும் எழுத்தாளர் கேள்விப்படல, ஸோ மேபி நானே நினைச்சுக்கோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு.
ஸோ மேபி வி டோன்ட் நோ, ரைட்? ஸோ இப்படி ஒரு ஒரு வரலாறு நாங்க ஏதோ ஒரு ஒரு கதைகளை நாங்க அங்க சொல்லணும். அப்பதான் அங்க எங்களுக்கு பேண்ட் ஸ்கோர் கிடைக்கும். ஸோ இடத்துக்கு இடம் வந்து எங்களுடைய இன்ட்ரடக்ஷன், எங்களை பற்றிய அறிமுகம் வந்து மாறுது இல்லையா? ஸோ அதை நாங்க எப்படி அறிமுகப்படுத்துறது அப்படின்றத நாங்க படிக்கணும், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் கெட்டிங் டு நோ ஈச் அதர் அப்படின்னு இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு, ரெண்டாவது. கெட்டிங் டு நோ ஈச் அதர் மீன்ஸ் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி கொள்வது எப்படி அப்படின்னு படிக்கணும். அதாவது முதல்ல 2 பேர் சந்திக்கிற நேரத்துல ஒருத்தர் அவங்க எப்படி அறிமுகப்படுத்தி கொள்றது அப்படின்றத நாங்க படிக்கணும். இப்ப புதுசாதான் ஒரு ஆளை போய் நாங்க சந்திக்கிறமாக இருந்தா பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்க முடியும். அவங்களோட ஏஜ் என்னன்னு கூட நாங்க கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க கூடாது, சொல்ல மாட்டாங்க. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி. மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வந்துப்பா ஏஜ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. 60 வயசுன்றது உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு 20 தான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு 60 வயசா இருக்கலாம் இல்லையா? சோ வயசை கூட போய் கேட்க கூடாது. அண்ட் ஆண்கள்கிட்ட போய் எவ்வளவு சேலரின்னு கேட்க கூடாது. அதெல்லாம் அநாகரிகமாக நாங்க கருதுற சில விஷயங்கள். அப்ப டக்குன்னு நாங்க அப்படியெல்லாம் போய் கேட்க முடியாது. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, மேரி பண்ணிட்டீங்களா, அப்படியெல்லாம் கேட்க கூடாது. மிக பேசிக்கான விஷயம். அண்ட் ஒருத்தரை நாங்க முதல்ல சந்திக்கிற நேரத்துல எங்களுக்கு அவங்கள டக்குன்னு பார்த்த உடனே பிடிக்கணும். அப்பதான் அவங்களோட போய் பேசுவோம். நாங்க யாரோடய பேசுறோம் இப்படி திருன்னு இப்படி பார்த்துட்டு இருந்தா, இப்படி மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படி பார்த்துட்டு இருந்தா போக மாட்டோம். ஐயோ இது என்ன திருட்டு மொழி முழிக்குது இந்த புள்ள, இந்த பாய் என்னடா திருட்டு மொழி முழிக்கிறான்னு அதுக்கப்புறம் பேச போக மாட்டோம். அப்ப இந்த எங்களை பாக்குறதுல அவங்களுக்கு பிடிக்கணும். எங்களை நாங்க பேசுற விதம் வந்து அவங்களுக்கு இவங்களோட கதைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முதல்ல நாங்க ஒருத்தரை பாக்குற நேரம் எங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா லைஃப் லாங் நாங்க வந்து அவங்களோட பழகணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அப்படித்தான் நாங்க இருக்கணும் எப்பவுமே. அப்போ ஒருத்தர் எங்களோட கதைக்கணுமாக இருந்தா அவங்களுக்கு நாங்க இவங்களோட கதைக்கலாம் பழகலாம் என்ற அந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்க வேண்டியது மிக முக்கியம். அண்ட் மரியாதை கொடுக்கணும். மற்றவங்க கதைக்கிற நேரம் நாங்க காது கொடுத்து கேட்கணும். எங்களை பற்றி நாங்க சொல்ற அதே நேரம் அவங்கள பத்தி நாங்களும் தெரிந்து கொள்ளணும். அண்ட் அது கேட்கறது ரொம்ப அமைதியா, ரொம்ப மரியாதையா, ரொம்ப கண்ணியமா அவங்கள நடத்தணும். அப்பதான் எங்களோட பழகுவாங்க. அப்ப அந்த மாதிரி கதைக்கிற நேரம் முதல் ஒருத்தட்ட எப்படியான கேள்விகளை நாங்க கேட்கலாம் அப்படின்னு நாங்க இங்க படிப்போம். நான் அது உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி கதைக்கணும், என்ன ஸ்ட்ரக்சர், இவர் என்ன கேட்பாரு, இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன பதில் கொடுப்பாரு, இதெல்லாம் நாங்க இங்க படிப்போம், ரைட்? அண்ட் அடுத்தது தன்னுடைய அம்மா அப்பா பத்தி கதைக்கிறது, ஃபாதர் மதர் ஓ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி கதைக்கிறது. சோ எங்களுடைய அம்மா அல்லது அப்பா அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி யாரையாவது போய் இன்ட்ரடியூஸ் பண்ற நேரத்துல மத்தவங்ககிட்ட எங்களோட அம்மா இப்படிதான், என்னுடைய அப்பா இப்படிதான், என்னோட ஹஸ்பண்ட் இப்படிதான், என்னோட ஒய்ஃப் இப்படிதான் அப்படின்னு நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றது எப்படி, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட எங்களுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு, ரைட்? அண்ட் அவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அவங்கள்ட்ட இருக்கிற ஆளுமைகள் திறமைகள் என்ன, அவங்களுடைய குணங்கள் என்ன, இதெல்லாம் நாங்க எப்படி கதைக்கலாம் அப்படின்றதையும் நாங்க படிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் மை ஃபேமிலி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ ஃபேமிலின்ற நேரம் எல்லாருக்கும் 2 ஃபேமிலி இருக்கும் பொதுவா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அண்ட் செகண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்ற நேரம் ஃபாதர் மதர் அண்ட் சிப்ளிங்ஸ், எங்களுடைய அம்மா அப்பா சகோதரர்கள், சிப்ளிங்ஸ் மீன்ஸ் சகோதரர்கள். அண்ட் செகண்ட் ஃபேமிலின்னு எடுத்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் அப்புறம் பிள்ளைகள், இன்லாஸ் அவங்க. அப்ப நீங்க உங்களோட அம்மா அப்பாவோட இருக்கிற குடும்பத்தை பத்தியும் கதைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட ஆஃப்டர் மேரேஜ் உங்களுடைய குடும்பத்தை பத்தியும் நீங்க கதைக்கலாம். சோ அது ரெண்டையும் நாங்க எப்படி கதைக்கலாம் வேறுபடுத்தின்றதை நாங்க படிக்கணும். அண்ட் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படி கதைக்கிறது? ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்ற நேரத்துல எல்லாருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டிப்பா இருப்பாங்க. அப்ப அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, அவங்க பேர் என்ன, எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கு, முதல் நீங்க 2 பேரும் எங்க சந்திச்சீங்க, எவ்வளவு நாள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க 2 பேரும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கிறீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்க மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கதைச்சு பழகணும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்கு, மை டெய்லி ரூட்டீன் அப்படின்னு இருக்கு. மை டெய்லி ரூட்டீன் அதாவது நான் அன்றாடம் செய்கிற பொதுவான வேலைகள். அப்போ நான் ஸ்பெசிபிக்கா செய்யறதுல இப்ப நான் ஒரு திருமணத்துக்கு போறது, நான் ஒரு ஃப்ரெண்டை சந்திக்கிறது, இதெல்லாம் இருந்துட்டு எப்பயாவது நாங்க செய்யற வேலைகள். சில வேலைகளை, குறிப்பிட்ட சில வேலைகளை நாங்க எந்த நாளும் செய்வோம். அதான் டெய்லி ரூட்டீன்னு சொல்லுவோம்.
காலையில நாங்க தூக்கத்துல இருந்து இப்படி கண் முழிக்கிற நேரத்துல இருந்து திரும்ப நாங்க எல்லா வேலையும் செய்துட்டு போய் கண் தூங்குற நேரம் வரைக்கும் நாங்க ஒரு நாளைக்கு திரும்ப 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 செய்யற கொஞ்சம் வேலைகள் இருக்கும். Now, for example, I get up early in the morning at around 4 o'clock. I brush my teeth, I wash my face, or I have a bath. I get dressed. I go to kitchen and prepare meals. I have a tea and I get dressed. I go to school. I go to the office and I work there. And I come back home. I clean the house. I do the dishes. I wash the clothes. I help my children to do their homeworks. I prepare dinner. I watch TV. I read some books. I go to bed. அப்ப நான் காலையில எழும்புற நேரத்துல இருந்து நான் தூங்க போற நேரம் வரைக்கும் நாங்க செய்கிற வேலைகள் டெய்லி ரூட். அப்ப இந்த இங்கிலீஷ்ல டென்சஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, காலங்கள். 12 விதமான காலங்கள் நாங்க இங்க படிப்போம். அப்ப இந்த 12 காலங்களும் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல மிக முக்கியமான ஒரு இடத்தை எடுக்கும். ஏன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்த நாங்க கதைக்கணுமாக இருந்தாலும் ஏதோ ஒரு காலத்துலதான் கதைக்கணும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு தமிழ்ல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல 12 காலங்கள் இருக்கு. அப்ப இந்த 12 காலங்களோட ஏதோ ஒண்ணுதான் நாங்க இங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப ஒரு விஷயத்துக்கும் நாங்க ஒரு டென்ஸ் யூஸ் பண்ணணும், ரைட்? அப்ப இந்த மை டெய்லி ரூட்டீனை நாங்க கதைக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் நாங்க கதைப்போம். அப்ப அது எப்படி இருக்கும், அதை எப்படி கதைக்கணும், அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன், ரைட்? அதுக்கப்புறம் ஒரு டயரி ரைட்டிங் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ டயரி ரைட்டிங் அப்படின்ற நேரத்துல ஒரு டயரியை நாங்க எப்படி எழுதுறது? இப்போ நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிற நேரத்துல எங்களுக்கெல்லாம் டயரி எழுதுற பழக்கம் இருந்தது. இப்போ இங்க இருக்கிற அம்மாமார்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ டயரி எல்லாம் நாங்க எழுதி இருக்கிறோம். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு டயரி எல்லாம் எழுத தெரியாது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு சோஷியல் மீடியாவோ வேற ஏதோ இல்லை, வாட்ஸ்அப், ஃபைபர், இந்த மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கல. எங்களுக்கு இருந்த ஒரே துணை டயரி தான். எது நடந்தாலும் ஓடி போய் டைரக்ட் சொல்றதுதான் எங்களுடைய வேலை. அது ஒரு பொக்கிஷம் மாதிரி அப்படியே பாதுகாத்து அதை எங்க ஒளிய வைக்கிறது அப்படின்னு இடம்லாம் தேடுவோம் இல்லையா? டயரி ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட டயரியை தான் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு எங்களை பற்றி நாங்க ரகசியமா எழுதி வச்சிருப்போம் இல்லையா? இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது தெரியல, ரகசியம்னா என்னன்னு தெரியலடா. சோ எங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமா இருந்தா, நாங்க யாரோடையாவது சண்டை பிடிச்சா, எங்களுக்கு ஒரு பிரேக்கப்பா இருந்தா, பாய் ஃப்ரெண்டோட சண்டையா இருந்தா, ஹஸ்பண்டோட சண்டையா இருந்தா, நாங்க எல்லாம் கொண்டு போய் அழுது அந்த கண்ணீர்லயே அப்படியே மையா கரைச்சு அந்த டைரியில எழுதிடுவோம். ஆனா இப்ப என்ன செய்யறாங்க? சண்டை இருந்தா என்ன ஸ்டேட்டஸ் முழு உலகத்துக்கும் தெரிஞ்சிடும். நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சேன்னு வைங்க, ஏதோ போட்டோன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஓ, டீச்சருக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டை, பாத்தீங்களா? டீச்சரோட ஸ்டேட்டஸ் கிளின்னு கிளிக்கிறாங்க ஹஸ்பண்ட். ஏண்டா இந்த கல்யாணத்தை கட்டணும், தேவையா இதெல்லாம் எங்களுக்குன்னு டீச்சர் ஒரே சண்டை போல பாத்தீங்கன்னா. அதோட விட மாட்டேங்க. டீச்சர் வந்தாங்க, கொஞ்சம் எந்த நாளும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்க முகத்துமே இன்னைக்கு சரியில்லை, கொஞ்சம் அழுத மாதிரி தான் இருக்கு, கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கிதான், சண்டை போட்டிருக்காங்க ஸ்டேட்டஸ்ல. முழு உலகத்துக்கும் தெரியும் வீட்டுல சண்டைன்னு இல்லையா? அண்ட் பாய் ஃப்ரெண்டோட ஒரு பிரேக்கப் அப்படின்னா பிரேக்கப்பா போடுறது, அதுக்கான வார்த்தைகள் வாக்கியங்கள் இங்கதான் தேடுவாங்களோ தெரியல போட்டுறது. அண்ட் ஒரு ஹார்ட் உடஞ்சி நொறுங்கி அப்படி ஹார்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா? கண்டுபிடிச்சா டீச்சருக்கு பிரேக்கப், பாய் ஃப்ரெண்டோட டீச்சர் சண்டை, பிரேக்கப், ஹார்ட் அதுல இருந்து கண்ணீர் எல்லாம் வடியும், அப்படியெல்லாம் போடுவாங்க. எல்லாம் ஸ்டேட்டஸ்ல. யாரையாவது திட்டணுமா? ஸ்டேட்டஸ்ல. அதுல ஒரு ஆளை திட்டுறதுக்கு போட்டோன்னா உங்களோட கோக்காரன் 5 பேர் இருப்பான், 5 பேரும் நினைப்பான் அவனுக்கு தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஓ, எனக்கு தான் வச்ச கால் பண்ணி, நீ எனக்கு தான் போட்டியா? ஓ, என்னதான் வாழ்க்கையில இருந்து விளக்க வைக்க போறியா? என்னதான் போட்டியா? அப்படிலாம் கேட்பாங்க. சோ யாரு நாங்க அடப்பாவி, இவனுக்கு கோப் போட்டு நீ எடுத்துட்டியே அப்படின்னு நினைப்போம். அந்த அளவுக்கு எங்களுடைய ரகசியமா இருக்க வேண்டியதுகள் எல்லாம் கொண்டு போய் நாங்க சோசியல் மீடியால போடுற ஒரு காலம் இப்ப வந்துருச்சு இல்லையா? அண்ட் அந்த நேரம் அப்படி இல்லை. ஸோ டயரி, அப்ப இப்ப டயரி பிள்ளைகளுக்கு எழுத தெரியல. இப்ப அதை நாங்க பழக்கணும். ஜேர்னல் என்ட்ரி அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கிலீஷ்ல நாங்க நடக்கிறதுகளை எழுதி வைக்கிறது அப்படின்றது, எழுதுற நேரம் எங்களுக்கு நிறைய, இப்ப நாங்க ஏதோ ஒரு விஷயத்த சும்மா வாசிக்கிறத விட எழுதுற நேரம் அதுல அந்த அந்த நரம்புகளுக்குள்ளால மூளைக்கு போற விகிதம் அதிகம்.
நிறைய ஞாபகம் இருக்கும். அப்ப நாங்க அதை எழுதி பழகுற நேரம் இன்னும் கொஞ்சம் அறிவை நாங்க பெருக்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட்? அப்ப இந்த டயரின்ற நேரத்துல நாங்க நடந்ததுகளை போய் போய் எழுதுறதுக்கு பேரு டயரி. நடந்ததுகளை தான் எழுது. இது நடந்துச்சு வாழ்க்கையில, நான் அன்னைக்கு உங்களை சந்திச்சேன், இது நடக்கக்கூடாது, இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது, இதான் நடந்து, இவங்களை சந்திச்சேன், அது செஞ்சேன்னு எழுதுவோம். அப்ப நடந்ததுகளை எழுது டயரி. அப்ப என்ன டென்ஸ் பாவிக்கணும், எந்த காலத்துல எழுதணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். டயரி எழுத வேண்டிய காலம் என்ன? இறந்த காலம். இறந்த காலம். ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன? யார் ஃபியூச்சர் டென்ஸ்? ஃபியூச்சர்ன்றது என்ன? ஃபியூச்சர் டென்ஸ்னா என்ன? டென்ஸ்ல தான் எழுதணும் மேடம். ஃபியூச்சர்னா எதிர்காலம். எதிர்காலம் இனிமே நடக்க போறதுகளை டைரியில எழுதுவோமா, நடந்ததுகளை எழுதுவோமா? பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்துல எழுதணும். பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அங்க. நாங்க வேற எந்த டென்ஸும் அங்க யூஸ் பண்றது இல்ல. பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அங்க. அப்ப நாங்க அதுக்கான ஸ்ட்ரக்சரை படிக்கணும். இப்படிதான் நாங்க டைரி எழுதணும் அப்படின்றது. ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி டெல்லிங். ஒரு கதையை நாங்க எப்படி வாசிக்கணும், ஒரு கதையை நாங்க எப்படி சொல்றது, அதை நாங்க படிக்கணும். அப்ப ஒரு கதையை நாங்க சொல்ற நேரத்துல அந்த கேட்கிறவங்களுக்கு அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரங்கள் வந்து அந்த மனசுக்குள்ள வரணும். நாங்க சொல்றதுகள்ல இருக்கிற அந்த அந்த காட்சி வந்து தங்களுடைய மனக்கண்ணுல வரணும். அந்த மாதிரி நாங்க ஒரு கதையை சொல்லணும். ரைட்? அப்ப கதையை வாசிக்கிறதுக்கான டோன் இருக்கு. டோன் அப்படின்றது மிக முக்கியம். தொனி, தமிழ்ல நாங்க தான் தொனின்னு சொல்லுவோம். So tone is very important. When you recite a story, tone is very important. ரைட்? இப்ப நீங்க ஒரு கதையை சொல்ற நேரம், இப்ப நான் உங்களுக்கு ஒரு அரசர்ட கதையை சொல்றேன்னு வைங்க. நான் வாங்கடா எல்லாரும் வாங்க கதையை வாசிக்கிறேன் அப்படின்ட்டு நான் எல்லாரும் உட்காரன் கேளுங்க அப்படின்ட்டு நான் அடுத்த ஒரு ராஜா கதையை வாசிப்போம். கிங்கை பத்தி கதைக்கு சொல்றேன். கிங் அப்படின்னு சொல்லாம கிங், ராஜா இருந்தாடா, ஒரு ராஜா. அவரு அப்படியே அந்த பட்டாடையை போட்டு அப்படியே நடந்து வராரு. அப்புறம் அப்படியே படியில ஏறாரு. அப்படியே போய் அந்த சிம்மாசனத்துல உட்காராரு. அப்புறம் தீர்ப்பு சொல்றாரு. பணம் எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் பொற்காசுகள் எல்லாம் அள்ளி அப்படியே கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு எல்லாரும் ஆரவாரிக்கிறார். அப்புறம் அந்தப்புறத்துக்கு போறாரு. அப்புறம் எல்லாரும் அவருக்கு சேவகம் செய்யறாங்க. இப்படியே நான் இந்த டோன்ல சொல்றேன்னு வைங்க. இப்ப இந்த ராஜான்ற அந்த அந்த கிங்குடைய உருவம் வந்து உங்களோட மனக்கண்ணுல எப்படி வரும்? எப்படி வரும்? ராஜா அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ராஜா வாராரு அப்படின்னு சொல்றேன். ஒரு ராஜா அப்படியே நடந்து வாராரு. யோசிச்சு பாருங்க. ஒரு மெலிஞ்சு பொண்ணு, அந்த சொல்ற டோன்ல உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மெலிஞ்சு போன ஒரு ராஜா, பட்டாடையை சுமக்கிறதே பெரிய கஷ்டம்னு இப்படியே தலையை குனிஞ்சு அப்படி எல்லாம் நடந்து சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி அப்படியே அந்த இதுல ஏறி போய் உட்கார்றதே தண்டம்ன்ற மாதிரி உட்கார்ற மாதிரி ஒரு ராஜா தோணுவாரா இல்லையா? அந்த சொல்ற டோன்ல எலும்பே தீர்ப்பு சொல்றதுக்கே சீவன்ல அவரே செத்து போயிடுவாரோ தெரியல. அந்த மாதிரி ஒரு ராஜா தோணும் இல்லையா? சோ இதையே நான் வந்து என்னுடைய டோன் அப்படியே மாத்தி, ராஜா வாரார், கிங் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த ஹவுஸ், அவுட் ஆஃப் த அந்த அரண்மனையில இருந்து வெளியே வர, பேலஸ்ல இருந்து வெளியே வர, அவுட் ஆஃப் த பேலஸ், அவருடைய ரூம்ல இருந்து வெளியே வர, அந்த புறத்துல இருந்து ராஜா வாரார் வெளியே. அவருடைய காலடி ஓசை வந்து அந்த முழு அந்த அரண்மனையும் நிறைக்குது. அவர் அப்படியே நடந்து வார நேரத்துல அந்த பட்டாடையில இருக்கிற ஒளி அண்ட் அவருடைய கிரீடத்துல இருக்கிற அந்த கற்கள்ல இருக்கிற ஒளி வந்து அந்த முழு அரண்மனையும் நிறைஞ்சு அங்க இருக்கிற மனிதர்களுடைய முகங்கள் கூட ஜொலிக்குது. அப்படி அழகா நடந்து போறாரு, கம்பீரமா நடந்து போறாரு. அவர் பின்னால வாளை ஏந்திய போர் வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பா நடந்து போறாங்க. அவருடைய உடம்புல இருந்து வார அந்த வாசனை திரவியங்களுடைய வாசனை வந்து அந்த முழு இடத்தையுமே நிறைக்குது. அப்படி அந்த படியில அப்படி ஏறி போய் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ற நேரம் ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறாரு. இப்படி சொல்றேன் ஒரு ராஜாவை. இப்ப அந்த ராஜா ஒரு பாகுபலி போற மாதிரி இருக்குமா இல்லையா? சோ அந்த டோன்ல கண்டிப்பா இருக்கும். So tone is very important when we tell a story. Tone, right? அப்ப அது நாங்க எப்படி ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்றது நாங்க பழகணும். நாங்க நிறைய ஸ்டோரிஸ் வாசிக்கணும். அப்பதான் எங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி அந்த எப்படி வாசிக்கிறன்ற டோன் வந்து எங்களுக்கு அப்பதான் பழகும். ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பந்தி வாசிப்பு, ஒரு passage reading, that is also very important. When you learn a language, passage reading also takes a special
பிளேஸ், ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இருக்கு இந்த பந்தி வாசிக்கிறது. அப்போ ஒரு பந்தியை நாங்க வாசிக்கிற நேரம் அங்கேயும் எங்களுக்கு மிக முக்கியமா இந்த டோன் அவசியம். இப்ப நாங்க வந்து எழுதுற நேரத்துல ஃபுல் ஸ்டாப், கமா அண்ட் இன்வெர்டட் கமாஸ், செமிகோலன், கோலன் இதெல்லாம் நாங்களே போடுவோம். கொஸ்டின் மார்க் இதெல்லாம் நாங்களே பென்சில பேனையில போட்டுருவோம். பாக்குறவங்க பாத்துருவாங்க. பட் வாசிக்கிற நேரம், இப்ப நாங்க வாசிக்கிற நேரம் எங்களுக்கு முன்னால இருக்கிறவங்க அதை கேட்க போறாங்க. அப்ப கேட்கிற நேரத்துல ஃபுல் ஸ்டாப்பா இருக்கட்டும், கமாவா இருக்கட்டும், இன்வெர்டட் கமாஸா இருக்கட்டும், கொஸ்டின் மார்க்கா இருக்கட்டும், எங்களுடைய குரல்ல தான் நாங்க கொடுக்கணும். ரைட்? அண்ட் அப்படி இல்லாம ஒரே நேர்ல அப்படியே வாசிச்சுட்டு போனா செத்த வண்ட கையில வெத்திலையை கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே போனோம்னு சொன்னா என்ன விஷயம் சொல்ல வாரோன்றது சரியானது அவங்களுக்கு போய் சேராது. அண்ட் நிறுத்தி நிறுத்தி வாசிக்கணும். ஃபுல் ஸ்டாப்பாக இருந்தா கொஞ்சம் நிக்கணும். நாங்க 2 times இப்படி நிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் தொடங்கணும். அப்ப அவங்க கேட்கிறவங்களுக்கு தெரியும், ஓகே இப்ப ஃபுல் ஸ்டாப், இப்ப புது ஒரு வசனம் தொடங்குறாங்க அப்படின்றது அந்த பாக்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் கமாவா இருந்தா நாங்க அடுத்தடுத்து அப்படி சொல்லிட்டே போவோம், அடுத்தடுத்து சொல்லுவோம். ஸோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே தேர் ஆர் கமாஸ் இருக்கு, ஸோ இவங்க அடுத்தடுத்து சொல்றாங்க. கொஸ்டின் மார்க்கா இருந்தா தொனியில நாங்க கொடுக்கணும். கொஸ்டின் மார்க் கேள்விக்குரிய நாங்க எங்களுடைய அந்த டோன்ல சொல்லணும். ஸோ தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ கொஸ்டின் அப்படின்னுட்டு. அப்போ வாசிப்பு அப்படின்றது மிக முக்கியம். அப்ப நாங்க ஒரு பந்தியை எப்படி வாசிக்கிறது அப்படின்றதையும் பழகணும். ஓகே. அண்ட் அடுத்தது ஃபுட். ஒரு ஃபுட்டை பத்தி கதைக்கிற நேரம், அப்ப ஃபுட்டை பத்தி நாங்க கதைக்கிற நேரம் அங்க நாங்க நிறைய விஷயம் கதைக்கலாம். ஹெல்தி ஃபுட், அன்ஹெல்தி ஃபுட். ஹெல்தி ஃபுட்டா இருந்தா அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு நன்மை என்ன கிடைக்க போகுது, ஹெல்தி ஃபுட். அன்ஹெல்தி ஃபுட், ஜங்க் ஃபுட், அந்த பர்கர் அந்த மாதிரி சாப்பிடுறதுனால என்ன தீமை கிடைக்க போகுது உடம்புக்கு, அதுகளை பற்றி நாங்க விரிவா கதைக்கலாம். ஃபுட். அண்ட் அதுக்கப்புறம் மை வில்லேஜ் ஓ மை சிட்டி, என்னுடைய கிராமம் அல்லது நான் வசிக்கிற நகரத்தை பத்தி கதைக்கிறது. எப்படி கதைக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுடைய நகரத்துல முக்கியமான சில இடங்கள் இருக்கும். எங்களுடைய நகரம் அல்லது கிராமம் இருக்கு, அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, முக்கியமான இடங்கள் என்ன, அங்க அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்குதா, அங்க இருக்கிற மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற எங்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்குமான உறவு எப்படி இருக்கு. அண்ட் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் யூனிக் சில குணங்கள் இருக்கும், அந்த குணங்கள் எல்லாம் என்ன. ரைட்? சோ அந்த மாதிரி நிறைய விஷயம் படிப்போம். இப்ப எங்களுடைய பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டா, இப்போ இறந்த வீடுகள் எல்லாம் இருந்தா எங்களுக்கு எல்லாம் பெரிய அந்த வீடுகள்ல வைக்கிறதுக்கான வசதிகள் வந்து நகரப்புறத்துல பெருசா இருக்காது. இப்ப ஈஸியா என்ன செய்யறாங்க, பார்லர்ல கொண்டு போய் வச்சிடுறாங்க. போய் டக்குன்னு பார்லர்ல வச்சுட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அழகா உடுத்தி கொண்டு காலையிலேயே, சோ அங்க ஒரு விருந்தாளிகள் மாதிரி அப்படியே போறது, அழகா உடுத்தி கொண்டு. இப்ப அதுல என்ன இதுன்னு சொன்னா விஐபி, விவிஐபி அப்படியெல்லாம் இருக்கு, அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. அண்ட் ட்ரெஸ் கோட் எல்லாம் கொடுக்குறாங்கடா, இன்னைக்கு நீங்க ஒயிட்ல தான் வரணும், இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வரணும், இன்னைக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ல தான் வரணும், இன்னைக்கு நீங்க ஃபுல் ஒயிட்ல வந்தாதான் உள்ளுக்கு எடுப்போம், இன்னைக்கு நீங்க ஃபுல் பிளாக்ல வரணும். அழுகுறாங்க, அழுகையில அது ஓ சத்தம், அழுகக்கூடாது. அழுகிறதையும் ஸ்டைலா இப்படி மூக்கெல்லாம் வடிச்சு எல்லாம் துடைக்கல, அது அழகா கண்ணீரை கூட அழகா இப்படி கதைச்சிட்டு இப்படி ஒட்டி எடுக்கணும். மேக்கப் எல்லாம் போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இப்ப. ஆனால் சில கிராமங்கள்ல, சில இடங்கள்ல, பிரதேசங்கள்ல இன்னும் 7 நாள் அவங்களோட அந்த ஊர்களோட சேர்ந்து துக்கம் கொண்டாடுறது, முழு ஊருமே சேர்ந்து அவர்களுக்கு சமைச்சு எடுத்துட்டு போய் அவங்க பராமரிச்சு கொள்றது. இந்த நான் கேள்விப்பட்ட கல்முனை மாதிரியான இடங்கள், மட்டக்களப்பு அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இன்னும் அந்த பழக்கங்கள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து துக்கம் அனுஷ்டிக்கிறது, அவ்வளவு பேரும் அவங்கள பராமரிச்சு கொள்றது, 7 நாள் தொடர்ந்து துக்க வீட்டை அந்த மக்களோட மக்களா இருக்கிறது. இங்க அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு டைம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கால் பண்ணோம்னா எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க, 4 மணிக்கா, 3:55க்கு சரியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3:55க்கு தான் வருவாங்க, எடுத்தாச்சா, ஓகே பாய் போயிட்டு வார், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஐ மீன் அப்படியான ஒரு கலாச்சாரம் மாறிக்கொண்டு போகுது. உலகம் வந்து வேகமா மாறுது. ஆனாலும் சில ஊர்கள்ல வந்து அப்படியே அந்த பழக்க வழக்கங்களை இன்னுமே செய்யறாங்க. சோ அந்த மாதிரி வித்தியாசம். இப்ப எங்களுடைய பிரதேசங்கள் எப்படின்னா, எங்கட பிரதேசத்துல இப்படிதான் மிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த
நல்ல விஷயங்கள் நடக்குது, கல்யாணம் அண்ட் காது குத்துற ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, இல்லை பெரிய பிள்ளையாக சடங்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிற நேரத்துல இப்ப இந்த மாதிரி பகுதிகளை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் சும்மா எல்லாம் வரக்கூடாது. தாய் மாமா அப்படின்னுட்டா பெரிய தட்டெல்லாம் எடுத்துட்டு வரணும், வெத்தில எல்லாம் வச்சு பெரிய பல தட்டோட வரணும், அதுல ஏதோ காசெல்லாம் வச்சு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி போக மாட்டாங்க. மாமா சொல்லிடுவாரு, சும்மா வர சொல்ல வாட்ஸ்அப்ல கார்டு அனுப்பி கால் பண்ணிட்டான், நோ போக மாட்டான், அந்த பக்கம் போக கூடாது. அவர் போகாம மட்டும் இருக்க மாட்டாரு, இன்னும் எல்லா அண்ணன் தம்பிக்கு எல்லாம் கால் பண்ணிடுவாரு, என்னைய கணக்கெடுக்கல, நீ எல்லாம் போனீன்னா உண்ட வீட்டுல சாவு நடந்தாலும் நான் வர மாட்டேன் அப்படின்னுவாரு. இவர்கிட்ட தான் அவங்க கொஞ்சம் உதவியெல்லாம் வாங்குறவங்களா இருந்தா அவங்களும் போக மாட்டாங்க. இந்த மாதிரி குழப்புறதுக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனா சில பிரதேசங்கள்ல ஒரு வீட்டுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அழைக்கணும்ன்ற இது கூட இல்ல, அவங்க எல்லாருமே போய் அதை கொண்டாடி அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதுகளெல்லாம் செய்யற அந்த மாதிரி பழக்க வழக்க இருக்கிற கிராமங்களும் இன்னுமே இருக்கு. சோ அப்படியான அதுகளை வந்து இங்க கதைக்கிற நேரம் உங்களுடைய கலாச்சாரம் மற்றவர்களுக்கு தெரியும் இல்லையா? அதை இப்ப நாங்க வந்து அதை போய் இங்கிலீஷ்லயே கதைக்கிற நேரம் எங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கும். எங்களுடைய நாட்டை பத்தி, சாரி, எங்களுடைய நகரத்தை பத்தி, எங்களுடைய கிராமங்களை பற்றி, எங்களுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தி நான் இங்கிலீஷ்ல கதைக்கிறேன் அப்படின்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். சோ அது எல்லாமே நாங்க இங்க படிப்போம், ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ரைட்? சோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்ற நேரத்துல ஒரு படத்தை பார்த்து விபரிக்கிறது, ஒரு படத்தை பார்த்து விபரிக்கிறது. ஒரு மொழியை நாங்க படிக்கணுமாக இருந்தா ஒரு படம், அழகான ஒரு படத்தை எடுத்து அதுல இருக்கிறத விபரிக்கிறது. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இடத்தை எடுக்குது ஒரு மொழியை படிக்கிற இடத்துல. இப்ப நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கிற நேரம் கூட இந்த பாலர் வகுப்புகள்ல கொண்டு போய் பிள்ளைகளை விட்ட உடனே அங்க முதலாவது அங்க இலக்கணம் ஆவண இனாலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முதலாவது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு படத்தை பார்த்து அதை பார்த்து கதை சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆமாவா இல்லையா? உங்களுடைய சைல்டுஹுட்க்கு போய் யோசிச்சு பாருங்க. அப்படி இப்ப நீங்க பிள்ளைகளை கொடுக்குற நேரமும் ஸ்கூல்ல முதலாவது ஒரு படத்தை தான் வச்சிருப்பாங்க. முதலாவது பேஜ்ல அழகான ஒரு படம் இருக்கும், அதை பார்த்து விபரிக்கணும் அந்த பிள்ளை. அதான் அந்த பிள்ளைக்கு கொடுக்குற முதல் டாஸ்க். ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு சொற்களை பழக்கிறது, மொழிய பழக்கிறது. ஏன்னு சொன்னா அந்த பிள்ளை வீட்டுல மழலை மொழியை தான் பேசிக்கிட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்குன்னு ஒரு மொழி இல்ல, ஜிபரிங்னு சொல்லுவோம் நாங்க. மழலை மொழிய இங்கிலீஷ்ல ஜிபரிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஜிபரிங்ன்ற மழலை மொழியை தான் அந்த பிள்ளை பேசிக்கிட்டு இருக்கும். அது தான் வாயில வர்றதெல்லாம் சொல்லும், சரியான வார்த்தைகள் அங்க சொல்லாது. அப்ப இந்த அம்மாவும் அப்பாவுக்கும் இந்த மழலை மொழியும் பிடிக்கும். உலகத்திலேயே அழகான மொழி வந்து மழலை மொழி, ரைட்? அப்ப அந்த மழலை மொழியை வந்து கேட்கறது எல்லாருக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கும். அப்ப இந்த புள்ள அதெல்லாம் சொல்றத இந்த அம்மா என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா சரியான வார்த்தையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த புள்ள அப்படி பேசுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அந்த மழலை மொழியை அவங்க பழகிடுவாங்க. பார்த்திருப்பீங்க வீடுகள்ல போனா அந்த புள்ள ஏதேதோ கேட்கும். அப்ப நாங்கெல்லாம் பேன் அம்மா அப்பதான் பார்ப்போம். அப்படின்னு அம்மா டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, தண்ணி கேக்குது புள்ள, தண்ணி கேக்கு கொடுங்க அப்படின்னுவாங்க. அது அப்ப திரும்ப என்னத்தோ சொல்லும். நாங்க அப்படி பார்ப்போம், தூக்கம் வருது தூக்கிட்டு போங்க அப்படின்வாங்க. இப்ப பிள்ளை வெளியே கூட்டிட்டு போக சொல்லுதுன்னுவாங்க. அந்த மேல கபட் மேல இருக்கிற விளையாட்டு சாமானை தான் கேக்குது, எடுத்து கொடுங்கன்னுவாங்க. அது அந்த பிள்ளை எதாவது நாங்க அப்படியா அப்படின்னு கேட்போம், ஆமா அதான் அப்படின்னு சரியா எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளை சிரிக்கும். அம்மாவுக்கு மட்டும்தான் புரியும், அது அம்மா தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்ப இப்படி பழகுற புள்ள என்ன செய்யும், சரியான மொழியை வந்து ஒழுங்கா படிக்காது. இப்ப திடீர்னு கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருவாங்க. விட்ட உடனே அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறன்னு தெரியாம போயிடும். அப்ப அந்த இடத்துல மொழிய பழக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து அந்த டீச்சருக்கு தான் வந்து சேருது. அப்ப அந்த டீச்சர் என்ன செய்யணும், முதல்ல அந்த பிள்ளைக்கு மொழிய சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பாடத்தை தொடங்க வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ அந்த இடத்துல அந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான் அவங்களுக்கு மிக உறுதுணையா இருக்கும். அதுல இருக்கிறதுகளை தான் முதல்ல அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடங்குவாங்க. அதே மாதிரிதான் நாங்க இங்கேயும் படிக்கணும். அண்ட் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் நாங்க செய்யற நேரத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அழகான படம், ஒரு அழகான மைதானம்னு வைங்க. அப்ப அந்த மைதானத்துல அழகா நிறைய பிள்ளைகள் விளையாடுறாங்க, பச்சை பசேல்னு புல்லு தர அப்படியே இருக்கு. சோ கொஞ்சம் பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடுறாங்க, கொஞ்சம் பிள்ளைகள் பட்டம் பறக்க விடுறாங்க, கொஞ்சம் பிள்ளைகள் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்க, கொஞ்சம் அம்மாமார்கள் அழகா சிரிச்சு கதைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளோட முகத்திலையும் சந்தோஷம், பால் விளையாடுறாங்க. இப்படி நிறைய பிள்ளைகள் விளையாடுற ஒரு அழகான ஒரு படம். அப்ப இந்த படத்தை பத்தி நாங்க விபரிக்கிற நேரம் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், சில்ட்ரன் ஆர் பிளேயிங்,
The sun is shining brightly. சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது பிரகாசமாக. பிள்ளைகள் சிரித்துக் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், பட்டம் பறக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி அந்த செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நாங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை. அப்ப அது வந்து present continuous tense ing ஃபார்ம்ல முடியும். சோ அதெல்லாம் நாங்க படிக்கணும். எப்படி நாங்க ஒரு பிக்சரை டிஸ்கிரைப் பண்றது, ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கேம்ஸ் ரூம்னு ரெண்டு இருக்கு. கேம் ரூம் அப்படின்ற நேரம் அது ஒரு கெஸ்ஸிங் கேம். ஒருத்தர் மனசுல ஒன்ன நினைப்பாங்க, ஒரு பொருளை நினைப்பாங்க, மத்தவங்க எல்லாம் அதை வந்து கேட்டு கண்டுபிடிக்க கேள்விகள், சிம்பிளான கேள்வி. இப்ப ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற நேரத்துல ஒருத்தர் அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் வந்து தான் மனசுல ஏதாவது நினைச்சு கொள்வாங்க ஒரு பொருளை. அப்ப இருக்கிறவங்க என்ன செய்யணும், கேள்விகள் ஒன்னொன்னா கேட்கணும். அப்ப கேள்வி கேட்கிற நேரத்துல முதலாவது என்ன கேட்போம், ஏதாவது ஒரு பொருள்னா சாப்பிடலாமா, ஈட்டபிள், இஸ் இட் ஈட்டபிள், இஸ் இட் ட்ரிங்கபிள், குடிக்கலாமா, இஸ் இட் ஃபிளெக்சிபிள், மடங்கக்கூடியதா, இஸ் இட் போர்ட்டபிள், தூக்கிட்டு போக முடியுமா, இஸ் இட் மூவபிள், தள்ளிட்டு போக முடியுமா, இஸ் இட் ஹார்டா இருக்குமா, இஸ் இட் சாஃப்டா இருக்குமா, இஸ் இட் எக்ஸ்பென்சிவ், அது எக்ஸ்பென்சிவான ஒண்ணா, இஸ் இட் சீப்பான ஒரு பொருளா, இஸ் இட் அவைலபிள் இன் த மார்க்கெட்ல வாங்கலாமா, who uses it, யார் அதை யூஸ் பண்ணுவாங்க, what is the color of that, அதுல கலர் என்ன, what is the shape of that, does she has any particular shape, இதெல்லாம் கேட்போம் இல்லையா? சோ அப்படி கேட்கிற நேரத்துல நாங்க நிறைய கேள்விகள் கேட்க பழகிறோம். ஒரு 20-30 கேள்விகள் வந்து நாங்க இங்கிலீஷ்ல கேட்க பழகுவோம், ரைட்? அப்ப கேட்டுட்டு கடைசி அந்த பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அப்ப அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கறதுக்கான ஒரு பழக்கமும் வந்து உங்களுக்கு நிறைய வளரும். அண்ட் ரெண்டாவது கேம் ரூம்ல வந்து பிரபலியமான ஒரு நபரை கண்டுபிடிக்கிறது. அப்ப அந்த இடத்துல யாராவது ஒரு நபரை நினைச்சுக்கொள்வாங்க, யாராவது பிரபலியமான ஒருத்தரை நினைப்பாங்க, மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். அப்ப நாங்க அங்க என்ன கேட்போம், ஆனா பொண்ணா, இஸ் த பர்சன் மேல் ஆர் ஃபீமேல். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்போம், இருக்காரா செத்து போயிட்டாரான்னு கேட்போம், alive or dead அப்படி கேட்போம் தானே. அப்படி கேட்போம், செத்து போனவங்களே நினைப்பா, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி செத்து போனவங்களே நினைக்கலாம் தானே, அண்ட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி கேட்போம், அவர் இங்க உள்நாட்டா வெளிநாடா, லோக்கலா ஃபேமஸா இருக்காரா இன்டர்நேஷனலியா, so is he a politician, அவர் ஒரு அரசியல்வாதியா, is he a singer, அவர் ஒரு பாடகரா, is she an actress, அவர் ஒரு நடிகையா, so can you describe her appearance, அவங்களோட appearance எப்படி இருப்பாங்க, உருவம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சொல்ல முடியுமா, so does she have long hair, நீல முடி இருக்கா, skin color என்ன இருக்கு, அவங்க எப்படி இருப்பாங்க. so இந்த மாதிரி கேள்விகள் நிறைய நாங்க அங்க கேட்போம். சோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் 15 இருக்கு, ரைட்? அப்ப இந்த 15 ஆக்டிவிட்டிஸுக்கும் அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் வரும். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாம் நடக்கும், என்னுடைய கிளாஸ்கள் எப்படி போகும், எப்படி வரும்ன்றதை நான் இப்ப சுருக்கமா சொல்றேன், மிச்சத்தை நான் விரிவா நாளைக்கு சொல்றேன். ஸோ நான் இப்ப 8 மணிக்கு கிளாஸ், எனக்கு இன்னொரு 8 மணிக்கு இன்னொரு கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. தொடர்ந்து நான் 6 ஹவர் கிளாஸ் சேரேன் எந்த நாளும், 6 to 8, 8 to 10, 10 to 12. ஸோ 6 hours கிளாஸ். இப்போ எனக்கு 8 மணிக்கு கிளாஸ் ஒன்று இருக்கு. நான் சுருக்கமாக சொல்றேன், மிச்சத்தை நாளைக்கு நான் தொடர்ந்து கதைப்போம். அண்ட் உங்களுக்கான கிளாஸஸ் மற்றும் எக்ஸாமை பத்தி நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னுட்டு. கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா எந்த நாளும் நடக்கும். யாராவது உங்களுக்கு சொன்னா டீச்சர் லீவ் கொடுப்பாங்க, போய்க்கு டீச்சர் வர மாட்டாங்க, சனி ஞாயிறு டீச்சர் லீவ் கொடுப்பாங்க, ரமடானுக்கு லீவு, கிறிஸ்மஸ்க்கு லீவு, பொங்கலுக்கு லீவு அப்படிலாம் எதிர்பார்க்காது, தரவே மாட்டேன். எந்த நாளும் கிளாஸ் நடக்கும். கிளாஸ் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 15 நாள் தொடர்ந்து நடக்கும். அப்படி ஏதாவது ஒரு கிளாஸ் கட்டாம ஒண்ணு எனக்கு சுகம் இல்லாம போகணும். அப்படி இல்லாட்டி இப்போ அந்த லாஸ்ட் வீக் எல்லாம் வந்தது இல்லையா, கொஞ்சம் டிசாஸ்டர், மழை, இல்லாட்டி கரண்ட் இல்லாம போய் அப்படி தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தா ஒரு நாள் கட் ஆகலாம். அதுவும் நான் உங்களுக்கு குரூப்ல சொல்லிடுவேன், இன்னைக்கு கிளாஸ் இல்ல, முதல் நாளே சொல்லிடுறேன். நான் ஒரு செமினார் எங்கேயாவது போறது, அப்படி ஒர்க் ஷாப் ஏதாவது இருந்தா நான் முதல் நாளே சொல்லிடுறேன், நாளை கிளாஸ் இல்லடா வராதிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அப்படி இல்லாட்டி குரூப்ல போட்டுருவேன், இன்னைக்கு வந்து லெக்சர்ஸ் இல்ல அப்படின்ட்டு. இப்போ உங்களை வந்து அலக்கழிக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு சிலபஸ் சரியா முடியும், சரியா எக்ஸாம் நடக்கும், சரியா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், சரியா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி ப்ரொசீட் பண்றத நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு விடுறேன் உங்களுக்கு. இப்ப நான் கிளாஸ் தொடர்ந்து செய்வேன், நீங்க ஒரு நாள் வராட்டி நீங்க பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். அந்தந்த நாள் படிச்சு கொடுக்குற லெசனுடைய ரெக்கார்டிங் அன்றைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சு 1 ஹவர்ல உங்களுடைய குரூப்ல இருக்கும்.
ஸோ நீங்க ரெக்கார்டிங்ஸை பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரெக்கார்டிங்கை பார்த்தும் படிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸை ஒழுங்காக தொடர்ந்து கொள்ள முடியல அப்படின்னு இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ரிப்பீட்டட் சான்ஸ், திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பேட்ஜுகள்ல வந்து படிக்கிறதுக்கான ஃப்ரீ சான்ஸை வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப நீங்க பே பண்ணிருக்கிறது 106வது பேட்சுக்காக இருந்தா 5000 நீங்க பே பண்ணுறீங்க. இன்னும் 20 பேட்சுகள்ல 15 தொடக்கம் 20 பேட்சுகள்ல ஃப்ரீயா வந்து படிக்கக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு. ஒரு பேட்சுக்கு மட்டும் நீங்க பே பண்ணிட்டு அடுத்தடுத்த பேட்ஜில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ லிங்க் வந்து நாங்க அனுப்பிக்கொண்டே இருப்போம். ஸோ அடுத்தடுத்த பேட்ஜுகள்ல வந்து நீங்க தாராளமா படிக்கலாம். அங்க யாரும் உங்கள்கிட்ட எந்த விதமான பணமும் வாங்க மாட்டாங்க. இப்ப நீங்க 106 அடுத்த எவ்ரி வீக் வந்து நாங்க புது புது கோர்ஸ் தொடங்கிக்கிட்டே இருப்போம். ரைட். இப்ப இந்த மாசத்துக்கு முதலாவது கோர்ஸ் உங்களுடைய தான். அடுத்த 16ஆம் தேதி அடுத்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். 107வது பேட்ச், அப்புறம் 108, 109, 110 இப்படியே ஸ்டார்ட் பண்ணும். இப்ப போன கிழமை 105 ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முதல்ல 104. ஸோ அப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ற நேரம் அடுத்தடுத்து ஸ்டார்ட் பண்ற பேட்சுகளுடைய ஃப்ரீ லிங்க் வந்து உங்களுக்கும் கிடைக்கும். நீங்க ஃப்ரீயா வந்து 15 தொடக்கம் 20 பேட்சுகள்ல நீங்க வந்து படிச்சு கொண்டே இருக்கலாம். ஸோ எக்ஸாம் செஞ்சு ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் நாங்க உங்களை வெளியே அனுப்ப மாட்டோம். உங்களுடைய அந்த 20 சான்ஸ் முடியும் வரைக்கும் நாங்க உங்களுக்கு சான்ஸ் கொடுத்து இதுக்குள்ள வச்சிருப்போம். உங்களை எந்த குரூப்ல இருந்து வெளியே போட மாட்டோம். நீங்க வந்து தாராளமா எந்த உங்களுக்கு டைமும் உங்களுக்கு 3 டைம் இருக்கு. 6ல இருந்து 8 இது, 8ல இருந்து 10 இன்னொரு கிளாஸ் அடுத்த கிழமை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப ஏற்கனவே ஒன்று போய் கொண்டிருக்கு. 10ல இருந்து 12 இப்போ ஒன்று போகுது. அது முடிஞ்சோன்னு இன்னொன்னு நாங்க ஸ்டார்ட் பண்ற நேரத்துல அந்த உங்களோட டைம் கன்வீனியன்ட்டை பார்த்தும் நீங்க இப்ப 6 மணி கிளாஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க 8 மணி கிளாஸ்க்கு வரலாம். 8 மணி கஷ்டமா இருக்குன்னா நீங்க 10 மணி கிளாஸுக்கு வரலாம். நீங்க அப்படியும் உங்களுடைய கணக்குக்கு உங்களுடைய டைமுக்கு ஏத்த மாதிரியும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க கிளாஸஸ்ல படிக்கலாம். ஸோ அப்படி எல்லா வசதிகளும் இருக்கு. அதெல்லாம் நாங்க எப்படி செய்வோம். அண்ட் இன்னும் நிறைய உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. யூடியூப்ல எல்லாம் நீங்க என்னத்தை படிக்கணும், கூகுள்ல போய் நீங்க என்ன படிக்கணும், எப்படி நீங்க வந்து நான் சொல்ற ஆக்டிவிட்டிஸை செய்யணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லுவேன். ரைட். ஸோ 2 hours போனதே எங்களுக்கு தெரியல இல்லையா? ஸோ போரிங்கா இருந்ததா, அறுத்து தள்ளிட்டாங்களா டீச்சர்? ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு படிச்சதுல ஏதாவது இந்த கேட்டதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குதா? ஓகே படிக்கலாம், ஏதோ இங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கா? இல்லாட்டி ஐயோ தெரியல வந்து பாப்போம் 2-3 நாள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோ என்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் 15 சொன்னதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த 15 ஆக்டிவிட்டிஸையும் செய்ய வேண்டியது வந்து மிக 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 முக்கியம். உங்க அவ்வளவு பேத்துக்கும் அதுலயும் டெஸ்ட் இருக்கு. அதனால நீங்க 15 ஆக்டிவிட்டிஸையும் கண்டிப்பா கதைக்க போறீங்க. அப்ப யாரெல்லாம் கதைக்கணும் என்ற ஆர்வத்துல வந்திருக்கிறீங்களோ அவ்வளோ பேரும், இங்க இருக்கிற 100 பேர் இருந்தீங்கன்னா 100 பேரும் கதைச்சிட்டு தான் வெளியே போவீங்க. பிகாஸ் இந்த எங்களுடைய கிராமர் வந்து அந்த ஸ்போக்கனோட சேர்ந்து தான் போகும். எந்த நாளும் நாங்க இங்க கதைச்சிட்டு தான் கிளாஸ் தொடங்குவோம். அப்ப எந்த நாளும் எல்லாரும் கதைக்கிற நேரத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த தயக்கம், அந்த ஒரு ஷைனஸ் எல்லாம் இல்லாம போயிடும். சோ எல்லாருமே கதைக்க தொடங்கிடுவீங்க. ஒரு 2-3 நாள் போற நேரம் இங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருவீங்க. அப்ப என்னுடைய கிளாஸ் வந்து நார்மலா இருக்கிற ஜூம் கிளாஸஸ் மாதிரி இருக்காது. உங்க எல்லாருக்கும் ஒரு பிசிக்கல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஃபீல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். சொன்னா எல்லாரும் எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னோட எல்லாரும் இந்த நேரம் கதைப்பீங்க. சோ ஒரு ஸ்கூலுக்கு போன ஒரு மனநிலைமை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். சோ சந்தோஷமான சூழல்ல நீங்க எல்லாரும் படிப்பீங்க. ஓகே. சோ இன்னும் நிறைய விஷயம் சொல்ல இருக்கு. அண்ட் நாளைக்கு எல்லாரும் மறக்காம வாங்க. நாங்க நாளைக்கு இன்னும் நிறைய விஷயம் படிச்சுட்டு அண்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லிசனிங் பிராக்டிஸ், ஒரு விஷயத்த நாங்க நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு எப்படி பதில் எழுதுறது, நான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நாளைக்கு தாரேன். ஒரு விஷயத்த பாக்குற நேரம் நாங்க எப்படி பேசுறது, ஷடோவிங் பிராக்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் பேசுறத பார்த்துட்டு நாங்க அப்படியே பேசி இமிட்டேட் பண்றது. ஒருத்தர் அப்படியே பழிச்சு காட்டுவோம், நாங்க தமிழ்ல சொல்ற பழித்து காட்டுறது. ஒருத்தர் பேசுறத அப்படியே மிமிக்ரி செய்வோம். இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாம் வடிவேல் பேசுற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி நாங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுடைய இதை போட்டுட்டு நாங்க அவங்க மாதிரி பேசி பாக்குற நேரம் நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். எங்களுக்கு நிறைய அவங்க மாதிரி பேச பழகலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சோ நாளைக்கு குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் செய்வோம். நாங்க 4 தான் கிராமர் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் முதல்ல உங்களுக்கு கிராமர் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், பயமுறுத்த மாட்டேன். 4 நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். நாளைக்கு ஃபுல்லா லிசனிங் பிராக்டிஸ், ரீடிங் பிராக்டிஸ். ஒரு சின்ன பந்தியை வாசிட்டு அதுல எப்படி நாங்க கேள்விக்கு பதில் சொல்லலாம்,
அண்ட் ஒரு விஷயத்த நாங்க கேட்டுட்டு எப்படி திரும்ப பேசலாம் அதெல்லாம் நாங்க நாளைக்கு பார்ப்போம். ஸோ நாளைக்கு நாங்க மீட் பண்ணுவோம். Thank you so much for joining. Thank you, teacher. Bye, Bye. Until then, bye. Good night. Love you. Thank you, Take ma'am. care. Good Love you so much. night. Take care. So with much love. Signing Take care, off. ma'am. Yes. Thank you, ma'am. Thank you so much. Thank you so much. So we will meet tomorrow. Bye, bye. தெரிஞ்சு கொண்ட எல்லாருக்கும் நன்றி. ஸோ நாளைக்கு நாங்க மீட் பண்ணுவோம். Thank you so much. Love you all. Take care. Good night.